ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்ஸில் இருக்கக்கூடிய 10வது லெசன். இந்த இயல் 10 எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன், சரிங்களா? இந்த ஒரு லெசனில் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 கொஷின் இது கிளியர் கட்டாக நம்ம இந்த லெசனை படிச்சுட்டு போகும்போது நமக்கு 2 எக்கனாமிக் கொஷின்ஸ்க்கு கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியும். ஸோ வீடியோவை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து இந்த வீடியோவை கேட்டிங்களாவே உங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படிங்கிற கூற்றை சொன்னவங்க மகாத்மா காந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின், சரியா? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவங்க யார்? மகாத்மா காந்தி. இந்த இடத்துல முன்னுரை பாருங்கள், ஊரக பொருளாதாரம் பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வதை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரக பொருளாதாரத்துடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார கொள்கைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி ஊரக பகுதிகளெல்லாம் வளர்ச்சியடைய செய்வதை சொல்கிறது தான் ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஊரக பகுதி என்பது நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி. ஸோ நகரங்கள் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கும். மாநகரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான வசதிகள் இருக்கும். இந்த நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு வெளிப்பட்ட பகுதிகளில் அமைந்திருக்கிறது, சரியா? அந்த மாதிரி பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஊரக பகுதி அப்படின்னு சொல்வோம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமமாகும். இது ஒரு கொஷினாக கேட்கலாம், சரியா? ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது எது? வருவாய் கிராமம். ஸோ எதெல்லாம் கொஷினாக கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி சொல்லிவிடுவேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊரக பொருளாதாரம் என்பது கிராமங்களையும் ஊரக சமுதாயம் என்பது கிராமங்களில் வாழும் மக்களையும் குறிக்கும். இதில் ஊரக பொருளாதாரம்னா என்ன, அடுத்தது ஊரக சமுதாயம்னா என்ன, 2 வேர்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக பொருளாதாரம் அப்படின்னா நமக்கு தெரியும், அது வந்து எக்கனாமிக்கு குறிக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா கிராமத்தை மட்டும் சொல்வோம். இந்த ஊரக சமுதாயம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அந்த வார்த்தை அப்படின்னா கிராமத்தில் வாழக்கூடிய மக்களை குறிக்கும். அதில் கொடுத்துருக்காங்க. ஊரக பொருளாதாரம் என்பது கிராமங்களையும் ஊரக சமுதாயம் என்பது கிராமங்களில் வாழும் மக்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஊரக பகுதிகளில் பல சிக்கல்கள் உள்ளன. ஸோ ஊரக பகுதிகளில் வந்து நமக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஊரக பகுதிகளில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அவை வந்து என்ன அப்படின்னு பாருங்கள், அவை வேளாண்மையில் பின்தங்கிய நிலை. ஸோ ஊரக பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையில் எப்படி இருப்பாங்க? பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க. அந்த வேளாண்மையில் பார்த்திங்கன்னா வருமானம் வந்து குறைவானதாக இருக்கும். ஸோ குறைந்த வருமானம், அப்புறம் வேலை வாய்ப்பும் குறைவாக தான் இருக்கும். குறைவான வேலை வாய்ப்புகள், வறுமை அதிகமாக இருக்கும், குறைவான உள்கட்டமைப்பு வசதிகள், குறைவான எழுத்தறிவு, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன். ஸோ அனைத்திலும் வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், சரியா? வேளாண்மையில் பின்தங்கிய நிலை, குறைந்த வருமானம், குறைவான வேலைவாய்ப்புகள், வறுமை, குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள், குறைவான எழுத்தறிவு, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே போல் வேளாண் பொருட்களுக்கு வந்து விலை அதிகமாக வந்து இருக்காது. குறைந்த விலையில் தான் வந்து அங்கே வாங்கிட்டு போவாங்க, சரியா? வேளாண் பொருட்களுக்கு குறைந்த விலை. கடன்கள் வந்து ஊரக பகுதிகளில் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலைகள் இருக்காது. அப்போ உபரி தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதிகமான மக்கள் தொகை இருக்கும். அதிக அளவிலான இடப்பெயர்ச்சி இருக்கும். ஸோ ஊரக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சி வந்து அதிக அளவில் இருக்கும். இயற்கை வளங்களை அதிகமாக சார்ந்திருத்தல், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கும், சரியா? இது எல்லாமே குறைபாடுகளாக தான் சொல்கிறாங்க. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது, சரியா? இயற்கையை தான் அவங்க வந்து அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அங்கே இருந்திருக்கும். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6,40,867 கிராமங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இந்தியாவில் எத்தனை கிராமங்கள் இருந்தது? 6,40,867 கிராமங்கள். 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 68.84% மக்கள் ஊரகங்களில் தான் வாழ்கிறாங்க, சரியா? நகர்ப்புறங்களில் அதிகமான மக்களா ஊரக பகுதிகளில் அதிகமான மக்களா அப்படின்னு பார்க்கும்போது நகர்ப்புறத்தை விட அதிகமாக, அதாவது 50% தாண்டி 68.84% மக்கள் ஊரக பகுதிகளில் வாழ்கின்றனர். அடுத்து பாருங்கள், ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய பண்புகள் என்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஊரகம் ஒரு நிறுவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஊரகம் அப்படிங்கிறது கிராமம் என்பது முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக சமுதாயம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு பார்த்தோம் நம்ம முன்னவே? மக்களை குறிக்கக்கூடிய அந்த ஊரக பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை. ஸோ அந்த ஊரக பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராமம் தான். கிராமம் வந்து ஒரு முதன்மை நிறுவனமாக செயல்படுது. ஊரக மக்கள் அங்கு வாழும் பிறரும் தம் மக்கள் என கருதி ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக ஒற்றுமையுடன் இருப்பர். ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒருத்தர் தேவை பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னா, நகர்ப்புற பகுதிகளை விட ஊரக பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உதவிகள் அதிகமாக செய்வாங்க. ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது இது வேளாண்மையை சார்ந்திருக்கும். ஊரக பகுதி அப்படிங்கிறது வேளாண்மையை சார்ந்திருத்தல் ஒரு முக்கியமான இயல்பு. ஊரக பொருளாதாரம் இயற்கையையும் வேளாண் நடவடிக்கைகளையும் சார்ந்துள்ளது. ஸோ இயற்கையை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வேளாண் நடவடிக்கைகளை தான் அதிகமாக ஊரக பகுதி சார்ந்திருக்கு. வேளாண்மையும் அதனை சார்ந்த செயல்களுமே ஊரக மக்களுடைய முக்கிய தொழில். இது ஒரு கொஷினாக கேட்கலாம். ஊரக மக்களின் முக்கிய தொழில் எது? வேளாண்மை ப்ளஸ் அதை சார்ந்த தொழில்கள். அதாவது வேளாண்மை சார்ந்த தொழில்கள் அப்படின்போது இப்போ கரும்பு நடுறோம் அப்படின்னா அது பேசிஸில் என்ன சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுது. அதாவது வேளாண் சார்ந்த தொழில்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஊரக மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும். சரியா? ஊரக மக்களின் வாழ்க்கை முறை மிக எளிமையானது. பொது பணிகளான கல்வி, வீட்டு வசதி, உடல் நலம், நலவாழ்வு, போக்குவரத்து மற்றும் இந்த செய்தி தொடர்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வங்கி செயல்பாடாக இருக்கட்டும், சாலை வசதி, அங்காடி வசதிகள், இது எல்லாமே அவங்களுக்கு குறைவாக இருக்கும் அல்லது சில கிராமங்களில் இப்போவுமே கூட இல்லாமல் கூட இருக்கும். அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு முக்கியமான இயல்பு. ஊரக மக்கள் மூட நம்பிக்கைகளையும் பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகளையும் சார்ந்துள்ளனர். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மூட நம்பிக்கைகள் அதிகமாக வச்சுருப்பாங்க. பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகளை சார்ந்தே வாழ்வாங்க. ஊரக பகுதிகளில் வாழும் பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை தரம் ஏழ்மை நிலையிலும் பரிதாபகரமாகவுமே இருக்கும். ஊரக பகுதி மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்போவுமே ஏழ்மை நிலை ப்ளஸ் பரிதாபகரமாக இருக்கும். ஊரக மக்கள் உற்பத்தி முறைகளிலும் சமூக அமைப்பிலும் அரசியல் சூழலிலும் நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய நிலையில் இருப்பர். எதுலெல்லாம் அவங்க மிகவும் பின்தங்கி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி முறை குறைவாக இருக்கும். சரியா? உற்பத்தி முறையாக இருந்தாலும் சமூக அமைப்பாக இருந்தாலும் அல்லது அரசியலில் ஈடுபடக்கூடிய சூழல், இது எல்லாமே அவங்களுக்கு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க. அண்மை ஆண்டுகளில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஸோ ஊரக பகுதிகளில் இப்போ பார்க்கும்போது மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது ஊரக பகுதிகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். இது டெஃபினிஷன் படித்து வச்சுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்திக்கான டெஃபினிஷன் 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தியாகும். இது மிகவும் குறைவாகவும் வீடுகள் கிராமம் முழுக்க பரவியும் காணப்படுகின்றன. ஊரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் வீடுகள் தனித்தனியாக அங்கங்கே அவங்களுடைய நிலங்கள் எங்கே இருக்கோ அங்கங்கே வீடுகள் தனித்தனியாக பரவி இருக்கும். ஸோ கிராமம் முழுவதும் வீடுகள் பரவி இருக்கும். அதே போல் நகர்ப்புறங்களில் இருக்கிற மாதிரி அதிகமான வீடுகள் இருக்காது, குறைவானதாக இருக்கும். அது ஒரு இயல்பு. சரியா? இதை பொறுத்து மக்கள் தொகை அடர்த்தி அங்கே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா குறைவானதாக தான் இருக்கும். அடுத்து வேலைவாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது வேலைகளில் பருவகால வேலையின்மை, குறை வேலையுடைமை ஆகியன கிராமப்புறங்களில் நிலவுகின்றன. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வேலை உடைமை அப்படின்னா குறை வேலை உடைமை, வேலையின்மை அப்படின்னு பார்க்கும்போது பருவகால வேலையின்மை. எந்த மாதிரியான வேலையின்மை இருக்கும் அப்படின்னா பருவகால வேலையின்மை, எந்த மாதிரியான வேலை உடைமை இருக்கும் அப்படின்னா குறை வேலை உடைமை. இது எல்லாமே கிராமப்புறங்களில் இருக்கும். வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வேலை செய்ய விருப்பமும் தகுதியும் இருக்கும், ஆனால் வேலை இருக்காது. அதுதான் வேலையின்மை என்பது. தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பதாகும். அதுவே குறை வேலை உடைமை அப்படின்னா மறைமுக வேலையின்மை தான் குறை வேலை உடைமை அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக கேட்பாங்க. குறை வேலை உடைமை அப்படிங்கிறது என்ன? மறைமுக வேலையின்மை தான் அப்படி சொல்கிறோம். தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க அந்த ஒர்க்கை செஞ்சாலும் செய்யலனாலும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க. அப்படியே இருந்தாலுமே எக்ஸ்ட்ராவான வேலையாட்கள் அந்த வேலையை சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. தன்னுடைய தேவைக்கு அதிகமான மிகுதியான தொழிலாளர்கள் ஒரு வேலைக்கு அமர்த்தப்பட்டால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். மறைமுக வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலையில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டால் கூட உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலை. இது ஒரு கொஷின் கேட்பாங்க. சரியா? மறைமுக வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா வேலை செய்கிறவங்க வேலையில் ஈடுபடுறாங்க, ஆனால் அவங்க வேலையில் இப்போ 5 பேர் செய்கிற வேலையை அங்கே சேர்ந்து 10 பேராக செய்கிறாங்கன்னாலும் அந்த வேலை அளவு ஒரே அளவு தான் இருக்கும். உற்பத்தி அளவு ஒரே அளவு தான் இருக்கும். உற்பத்தி 10 பேர் செய்கிறாங்கங்கிறதுக்காக 2 மடங்காக மாற போகிறது கிடையாது இல்லையா, அதை தான் சொல்ல வராங்க. வேலையின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி அளவு, அதாவது வேலையாட்கள் ஈடுபட்டால் கூட உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலையை குறிக்கும். இவ்விரண்டு சூழ்நிலைகளும் பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கும். இந்த குறை வேலையுடைமை மற்றும் பருவகால வேலையின்மை இது ரெண்டுமே கிராமப்புறங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வறுமை எந்த இயல்புடையதாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலை. ஸோ வறுமைனா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது கிராமப்புறங்களில் இருக்கான்னு தெரிய முடியும். வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாகும். அதுவே பாருங்கள் 2011-12 ஆண்டில் மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கின்றனன்னு சொல்கிறாங்க.
ஸோ 2011 சென்சஸில் மொத்தம் இருந்த 121 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா ஏழையாக இருந்திருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்திருக்காங்க. இது ஒரு சென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் கேட்கலாம். அடுத்தது ஊரக பகுதிகளுடைய கடன் சுமைகள் எப்படி இருக்கும் அந்த மக்களுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஊரக மக்களின் அதிக கடன் சுமைக்கு காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது, ஒன்று வறுமை, குறை வேலையுடைமை, நிலம் சார்ந்த மற்றும் நிலம் சாரா வேலைவாய்ப்புகளில் தேக்க நிலை, குறை ஊதிய வேலை. அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா ஒரு வேலை செஞ்சால் கூட அதுக்கான ஊதியம் வந்து குறைவானதாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. குறைவான ஊதிய வேலை, பருவகால உற்பத்தி, குறைந்த அங்காடி வசதிகள். ஸோ கடைகள்லாம் அங்கே பெருசாக இருக்காது சரியா, குறைந்த அங்காடி வசதிகள். இது எல்லாமே வந்து அங்கே வந்து ஏழ்மை ஏற்படுத்துது. அங்கே வந்து அவங்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கான காரணங்களாக சொல்லப்படுது சரியா. இது ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இது ஆல்ரெடி கேட்ட கொஷினும் கூட. புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சர் மாஸ்கம் டார்லிங் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவனுடைய சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொட்டேஷனு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் அப்படின்னு யார் சொன்னது? சர் மாஸ்கம் டார்லிங் அப்படின்றவங்க 1925 சொல்லியிருப்பாங்க சரியா. முறையான கடன் வசதிகள் கிராம பகுதிகளில் கிடைக்காததால், அதாவது ஒரு சரியான முறையில் கடன் வசதி இல்லாததுனால கிராமப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கந்து வட்டிக்கு வந்து கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. வட்டிக்கு பணம் தரும் உள்ளூர் வாசிகளை சார்ந்து தான் வாழ்க்கை வாழ்வாங்க. வட்டிக்கு பணம் தருபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் பெற்ற கிராமங்களை அட்டையாக உறிஞ்சுகிறார். அதாவது கிராம மக்கள் இருக்காங்க இல்லையா, கடன் பெறுபவர்களை வந்து ஒரு அட்டை மாதிரி உறிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம மக்கள் இதனால் தான் கடனிலே மூழ்கி நிறைய பேர் தற்கொலைக்கும் ஆளாகின்றனர். அடுத்து பாருங்கள், ஊரக பகுதிகளில் வருமானம் எப்படி இருக்கும்? இப்போ அவங்களுக்கு கடன் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊரக பொருளாதாரம் ஊரக மக்களுக்கு போதுமான அளவில் சரியா வருமானத்தை ஈட்டி தரும் வேலை வாய்ப்புகள் அல்லது தன் வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான வருமானம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலான தொழிலாளர்களும் திறமை வாய்ந்தவர்களும் மிகவும் குறை வேலையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மறைமுக வேலையின்மை அங்கே அதிகமாக இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. தகுதிகளும் திறமைகளும் அதிகமாக இருந்தால் கூட பெரும்பாலான திறமை வாய்ந்தவர்கள் மற்றும் மிகவும் குறைந்த வேலையுடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக அங்கே இல்லை, குறைந்து காணப்படுகிறது சரியா. இவர்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது. அடுத்தது இந்த ஊரக பகுதிகளில் எப்படி வந்து சார்ந்து வாழுதல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊரக பகுதிகளில் வாழ்பவர்கள் நகரத்தில் வேலை செய்யும் தமது குடும்ப உறுப்பினர்களின் வருவாயையும் சமூக நிதி உதவிகளையும் பெருமளவு சார்ந்துள்ளனர். ஸோ இவங்களுடைய பண தேவைகளுக்கு யாரை சார்ந்திருக்காங்க கிராம மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து அவங்க மகளோ அந்த மாதிரி அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி வேறு ஒரு நகர்ப்புற பகுதிகளில் போய் அங்கே தங்கி வேலை செய்து அங்கிருந்து வருமானம் ஈட்டி அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுற சூழ்நிலையில் இருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க, ஒரு ஊரக பகுதியில் வாழ்கிறவங்க அந்த குடும்பத்திலிருந்து போன நகரத்தில் வேலை செய்கிற தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் வருவாயை நம்பியிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது வந்து நிதி உதவிகள் சமூக அளவில் கொடுக்கப்படுதா, அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது நிதி உதவி கிடைக்குதா, இதை சார்ந்து மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இரட்டைத்தன்மை இருக்கும். எதிரடையான 2 கூறுகள் நிலவது தான் இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இரட்டைத்தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. ஆப்போசிட்டான தன்மைகள் இருக்கும், 2 கூறுகள் இருக்கும். எதிரடையான 2 கூறுகள் இருந்தால் அது இரட்டைத்தன்மை. அவை வளர்ந்த நிலையையும் பின்தங்கிய நிலையையும், அதாவது அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அதிகமான வளர்ச்சி அடைந்த நிலை, ஒன்று பின்தங்கிய நிலை, அல்லது அப்படி இல்லைன்னா அமைப்பு சார்ந்த அல்லது அமைப்பு சாராத நிலை, அல்லது பாரம்பரியம் அல்லது நவீன நிலை. பாரம்பரியம்னா பழமையான முறைகள், நவீன நிலைனா புதுமையானது. அடுத்தது பாருங்கள், ஒழுங்குபடுத்தப்பட்டது அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத நிலை, ஏழை பணக்காரர், திறமை மிக்கவர் திறமையற்றவர், இந்த மாதிரி முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து ஊரக பகுதிகளில் அதிகமாக நிலவுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏற்றத்தாழ்வு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஊரக பகுதிகளில் வருமானம், சொத்து, செல்வம் ஆகியவற்றின் பகிர்வு ஊரக மக்களிடையே ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். ஒரு ஊர்னு எடுத்துக்கிறோன்னாவே அந்த ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப ஏழையாகவும் இருப்பாங்க, அந்த ஊர்லேயே ஓரளவு பணக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப அதிகமான பணக்காரங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஊரக பகுதிகளில் அவங்களுடைய வருமானம் அல்லது அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அல்லது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை பேஸ் பண்ணி ஊரக மக்களிடையே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக பொருளாதார அரசியல் வரலாற்று காரணங்களால் ஏற்றத்தாழ்வு நிலவுது. எப்படியெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமூக நிலையிலோ பொருளாதார அளவிலோ அல்லது அரசியல் வரலாற்று காரணங்களாலோ ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நில கிழார்களும் நில உரிமையாளர்களும் கிராமப்புற நடவடிக்கைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். ஸோ கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும்
யார் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் நபர்களாக இருப்பாங்கன்னா இந்த நிலக்கிழார்கள் மற்றும் அதிகமாக நிலம் வைத்திருக்கக்கூடிய நில உடைமையாளர்கள். நிலம், கால்நடை, பிற சொத்துக்கள் சிலரிடம் மட்டுமே உள்ளன. ஸோ ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிலர்கிட்ட நிலம் இருக்கும், சிலர்கிட்ட நிலம் இல்லாமல் இருக்கும். சிலர் வந்து அதிகப்படியான கால்நடைகள் வச்சுருப்பாங்க, சிலர்கிட்ட கால்நடைகளே இல்லாமல் இருக்கும். சிலர் வந்து அதிகமான சொத்துக்கள் வச்சுருப்பாங்க, சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா சொத்துக்களே இருக்காது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் வந்து கிராமப்புறங்களில் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குடிபெயர்ச்சி பாருங்கள், ஊரக மக்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக வேலை தேடி கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயரும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஸோ அதிகமான இடப்பெயர்வு எங்கே இருக்குது அப்படின்னா கிராம பகுதிகளில் இடப்பெயர்வு இருக்குது. எங்கே போய் வந்து அவங்க புலம்பெயர்ந்து எங்கே தங்குறாங்க அப்படின்னா நகர்ப்பகுதிகளை நோக்கி போகிறாங்க. சரியா? இந்த நிலை நகரங்கள் பெருகுவதற்கு காரணமாகின்றன. ஸோ இப்படி கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நகரங்களில் அதிகமாக குடியேற ஆரம்பிப்பாங்க. அப்படி நகரங்களில் குடியேறும் போது என்ன ஆகுது அப்படின்னா நகரங்கள் வந்து அதிகமாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பகைமை, அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாமை ஆகியன கிராம மக்களை நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர வைக்கின்றன. ஸோ என்ன ரீசன்னால் ஒருத்தவங்க கிராம பகுதிகளில் இருந்து நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளார அல்லது சொந்த ரிலேஷன்ஸ்குள்ளார இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களால ஏதாவது பகைமை ஏற்பட்டிருக்கும், அல்லது அடிப்படை சுகாதார வசதிகள் அவங்களுக்கு கம்மியாக இருக்குது, நகர்ப்புற பகுதிகளுக்கு போனால் நமக்கு வந்து வசதிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த 2 ரீசன்னால தான் கிராம மக்கள் வந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர வைக்குது. சரியா? ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும். நாம் பார்த்தோம் இல்லையா, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து கிராம மக்கள் வந்து இடம்பெயர என்ன ஆகும் அப்படின்னா கிராமங்கள் காலியாகும். இடம்பெயர்ந்து போயிட்டு எங்கே தான் தங்க போகிறாங்க அப்படின்னா நகர்ப்புற பகுதிகளில் தங்க போகிறாங்க. அப்படி அவங்க கிராமங்களை காலி பண்ணுறாங்க, நகரங்களில் மக்கள் நெரிசலாக மாறுறாங்க அப்படின்னா இது ஒன்று வந்து இரட்டை ஆப்போசிட் வகையில் தானே இருக்குது. அப்போ இந்த இரட்டைத்தன்மை தானே ஏற்படுது. இதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுமாச்சர் அப்படிங்கிறவங்க இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? இந்த இரட்டை நஞ்சாக்கள் அப்படிங்கிற கருத்தை சொன்னவங்க யார்? சுமாச்சர் அப்படிங்கிறவங்க. இது ஆல்ரெடி கொஷின் கேட்டது. சரியா? தற்போதைய வளர்ச்சி வகைமுறை அபாயகரமானது என்று அவரின் சிறியது அழகு என்ற நூலில் விளக்குகிறார். இதுவும் நம்ம முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டிய நூல் தான். சிறியது அழகு அப்படிங்கிற நூல் எழுதினவங்க சுமாச்சர். சரியா? இரட்டை நஞ்சாக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னவங்களும் சுமாச்சர். அடுத்து பாருங்கள், ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதோடைய பொருள் கொடுத்துருக்காங்க. ஊரக மேம்பாடு என்பது ஊரக மக்களின் சமூக நலனையும் வாழும் சூழ்நிலையையும் மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பது. ஸோ ஊரக மேம்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் என்னெல்லாம் அடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் சமூக நலன்கள் முக்கியமாக பாதுகாக்கப்படணும். அதே போல் அவங்களுக்கு வாழும் சூழ்நிலைகளை வந்து மேம்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான முன்னேற்றத்தை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். உலக வங்கி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதாரம், சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வங்கி வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஊரக மேம்பாட்டுக்கு. சரியா? ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதாரம், சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஊரக மேம்பாட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சுருக்கமாக ஊரக வளர்ச்சி என்பது ஊரக பகுதிகள், ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் முறை. ஸோ காமனாக பார்க்கும்போது இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஊரக வளர்ச்சி அப்படிங்கிறது ஊரக பகுதி, ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை இது எல்லாத்தையும் மேம்படுத்தும் நடைமுறை. இது ஊரக மேம்பாட்டிற்கு என்ன தேவை? ஏன் வந்து ஊரக மேம்பாடு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்துடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊரக பகுதிகள் தான். சரியா? இந்த ஊரக மேம்பாடு இருந்தால் தான் இந்திய பொருளாதாரமே மேம்படும். அதனால் இந்த ஊரக மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னையே பார்த்தோம் 50% மேலே, அதாவது 68 சம்திங் இருந்தது இல்லையா, அந்த அளவுக்கு ஊரக பகுதி மக்கள் தானே அதிகமாக இருக்காங்க. ஸோ பெரும்பான்மையான மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். அவர்களின் முன்னேற்றமும் பங்களிப்பும் நாட்டின் கட்டமைப்பு நடவடிக்கைகளில் துணை நிற்கின்றன. ஸோ ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டோடைய முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். ஸோ நாட்டின் கட்டமைப்பு நடவடிக்கைகளில் யார் தான் துணை நிற்கிறாங்கன்னா ஊரக பகுதியுடைய முன்னேற்ற மக்கள். அப்படி இருக்கும்போது ஊரக பகுதியுடைய முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஊரக பகுதியோட மேம்பாட்டுக்கு ரீசனு நகர்ப்புறத்திற்கு தேவையான குடிநீர், பால், உணவு, மூலப்பொருட்கள் அனைத்தும் கிராமப்புறத்திலிருந்து அளிக்கப்படுகின்றன. ஸோ ஒரு நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீராக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்துகிற பால் மற்றும் உணவு, ஏதாவது ஒரு சில பொருட்கள் செய்கிறதுக்கான மூலப்பொருட்கள், இது எல்லாமே எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னா கிராமப்புறத்திலிருந்து தான் கிடைக்குது. ஸோ கிராமப்புறம் மேம்பட மேம்பட நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருட்கள் மற்றும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பெற்றுக்கொள்வது மிகவும் அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன். சரியா? ஆகவே கிராமப்புறங்களின் பின்தங்கிய நிலைமை நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை அடைவதற்கு தடையாக அமைகிறது. ஸோ கிராமப்புறங்கள் முன்னேறினா நாட்டின் வளர்ச்சியும் முன்னேறும். கிராமப்புறங்கள் பின்தங்கிய நிலையில் இருந்தால் நாட்டுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றமுமே தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஊரக மக்களுக்கு முறையான கல்வி, மருத்துவம், சுகாதார வசதிகளை அளிப்பதன் மூலமாக நகர்ப்புறங்களில் காணப்படும் பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், சாலையோர குடிசைவாசிகள் போன்ற மக்களின் பல்வேறு சிக்கல்களை தீர்க்கலாம். ஏன் இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுனாலையோ, மருத்துவம் மற்றும் சுகாதார வசதி கொடுக்கறதுனாலையோ ஏன் நகர்ப்புறங்களில் பிச்சை எடுக்கிறது, குப்பை பொறுக்கிறது, சாலையோர குடிசைவாசியெல்லாம் குறைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம மக்கள் நகர்ப்புறங்களில் வேலைகள் தேடி தான் நகர்ந்து போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதுமான வேலையோ இல்லது அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அவங்க அந்த இடத்துல தங்களை நிலைப்படுத்திக்கிறதுக்காக அட்லீஸ்ட் அவங்க சாப்பிட்றதுக்காவது சம்பாதிக்கணும் இல்லையா? அந்த எந்த வேலையும் கிடைக்காத போது பிச்சை எடுப்பது, குப்பை பொறுக்கி அதில் போட்டு அதிலிருந்து சம்பாதிக்கிறது, சாலை ஓரத்தில் வாடகைகள் கொடுக்க முடியாமல், வீடுகள் எடுக்க முடியாமல் சாலை ஓரத்தில் குடிசை போட்டு வாழ்கிறது, இந்த மாதிரியான மக்கள்லாம் எங்கேருந்து போனவங்கன்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்து போகக்கூடியவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முறையான கல்வி, மருத்துவ வசதி, சுகாதார வசதி எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக நகர்ப்புறங்களை நோக்கி என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி நகர்ப்புறங்களை நோக்கி போகலை அப்படின்னா என்ன மாதிரியானதெல்லாம் குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், சாலையோரத்துடைய குடிசைவாசிகள், இந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்ன, ஊரப்பகுதியிலும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேளாண்மையும் அதன் சார்புடைய தொழில்களையும் முன்னேற்றுவதன் மூலமாக ஊரக பகுதிகளில் லாபகரமான வேலை வாய்ப்புகளையும் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியும் பெருக்க இயலும். ஸோ வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்களை முன்னேற்றுவதன் மூலமாக என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஊரக பகுதிகளில் லாபகரமான வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம், ஒட்டு மொத்தமாக உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கிராமங்களை முன்னேற்றுவதன் மூலமாக வேலைவாய்ப்பை தேடி திறமைசாலிகள் இடம்பெயர்தல், கிராமங்களிலிருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு குடிபெயர்ச்சி ஆகியவற்றை தடுக்கலாம். இப்போ கிராமப்புறத்தை முன்னேற்றிடுறோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் தேடி கிராமப்புறங்கள்லேருந்து ரொம்ப திறமையானவங்கள் இடம்பெயர்ந்து போகிறத தடுக்க முடியும். அதே போல் கிராமங்கள்லேருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு குடிபெயர்ச்சி செய்கிறதையும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பேராகிராஃபில் ஊரக பகுதிகளை முன்னேற்றுவதன் மூலமாக பயன்படுத்தாத வளங்களையும் குறைவாக பயன்படுத்தி வரும் இயற்கை வளங்களையும் முழுமையாக பயன்படுத்த இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊரக பகுதிகளை முன்னேற்றினா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே பயன்படுத்தாத வளங்கள் ஏதாவது இருந்தால் அது, அதே போல் குறைவான பயன்படுத்தி வரக்கூடிய இயற்கை வளங்கள், இது எல்லாமே நம்ம முழுமையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை குறைக்க முடியும். ஸோ கிராமப்புறங்கள்லேயே நகர்ப்புறங்களில் கிடைக்கக்கூடிய அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்துட்டோம்னா கிராமப்புறத்துக்கோ நகர்ப்புறத்துக்கோ எந்த வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பியூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது முக்கியமான கொஷின், ஆல்ரெடி கேட்ட கொஷின். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் பியூரா என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எதுக்கு அப்படின்னா, கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த. இப்படியும் கேட்கலாம், அப்படி இல்லைனா நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி கிராமப்புறங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எது அப்படின்னு கேட்கலாம். பியூரா திட்டம், இது கொண்டு வந்தவர் யார்? அப்துல் கலாம் அவர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஊரக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலமாக மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDIன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற குறியீடு, பாலின வேறுபாட்டு குறியீடு, இயல் தர வாழ்க்கை குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு முதலான பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்தி உலக அளவில் இந்தியாவுடைய நிலையை மேம்படுத்த முடியும். ஸோ நாம் ஊரக வளர்ச்சியில் அதிகமாக கவனம் செலுத்தினா
நாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நிலையையே மேம்படுத்த முடியும் உலக அளவில் அப்படின்னு சொல்கிறது இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இந்த ஊரக பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 லைன் பார்த்துருப்போம். இந்த ஊரக பொருளாதாரத்தில் என்னென்னலாம் சிக்கல்கள் மக்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்கள் சார்ந்தவை, வேளாண்மை சார்ந்தவை, உள்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்தவை, பொருளாதாரம் சார்ந்தவை, சமூக கலாச்சாரம் சார்ந்தவை, தலைமை சார்ந்தவை மற்றும் நிர்வாகம் சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 7ஆக பிரிச்சிடுறாங்க அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்களை. சரியா, என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு டைமு. அது வந்து மக்கள் சார்ந்தவை ஃபஸ்ட்டு என்னது, மக்கள் சார்ந்தவை, வேளாண்மை சார்ந்தவை, உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்தவை, பொருளாதாரம் சார்ந்தவை, சமூக கலாச்சாரம் சார்ந்தவை மற்றும் தலைமை சார்ந்தவை, நிர்வாகம் சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 7ஆக கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் 1 by 1 வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த சிக்கல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஊரக பொருளாதாரத்துடைய சிக்கல்களை தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம்ல, அது ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே. இதில் ஃபஸ்ட்டு மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் வந்து போதுமான எழுத்தறிவு இல்லாமல் இருப்பாங்க, போதிய தொழில்நுட்ப அறிவும் அவங்கக்கிட்ட இருக்காது, எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை வந்து குறைவாக இருக்கும், பற்றுகள் குறைவாக இருக்கும், நம்பிக்கைகள் இவற்றை சார்ந்து வாழ்க்கை தரம் அமைதல் ஆகியன ஊரக மக்களின் சிக்கல்கள். மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இது அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் நிறைய இருக்குது. வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் கீழ்காண்பனவற்றை உள்ளடக்கியது. அதாவது வேளாண்மையில் ஊரக பகுதி மக்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அது என்னென்னு பாருங்கள். எதிர்பார்த்த அளவில் விழிப்புணர்வு, வேளாண் அறிவு, திறன், மனப்போக்கு ஆகியவை இன்மை. ஸோ நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நகர்ப்புற பகுதிகள் அளவுக்கு கிராமப்புற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்காது, வேளாண்மை பற்றிய அறிவு இருக்காது, திறன், மனப்போக்கு ஆகியவையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளீடு பொருள்கள் கிடைக்கப்பெறாமை, அதாவது நாம் ஏதாவது வந்து விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கான உள்ளிடக்கூடிய பொருள்கள் வந்து பகுதிகளில் அதிகமாக கிடைக்காது. சரியா, உள்ளீடு பொருள்கள் கிடைக்க பெறாமை, அங்காடிப்படுத்தும் வசதிகள் குறைவு. ஏதாவது வந்து விவசாயம் செய்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னாலும் அதை சந்தைப்படுத்தி விற்பனை செய்கிறதுக்கான இந்த அங்காடிப்படுத்தும் வசதிகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஊரக பகுதிகளில். பற்றாக்குறையான பணியாளர்கள் வந்து குறைவாக இருப்பாங்க. சரியா, அதே போல் பணிகளும் பற்றாக்குறையாக இருக்கும். அடுத்து பன்முகத்திறன் கொண்ட பணியாளர்கள் இன்மை. ஸோ ஒருத்தவங்க வந்து கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவங்களுக்கு பன்முகத்திறமை வந்து கண்டிப்பாக இருக்காது. பன்முகத்திறன் கொண்ட பணியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே அங்கே இருக்காது. சரியா, அதான் பன்முகத்திறன் கொண்ட பணியாளர்கள் இன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலங்கள் துண்டாக்கப்பட்டு சிறிதாக இருத்தல். ஸோ கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க அதிகமாக நிலம் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய சந்தைகளுக்கு வரும்போது அதை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அவங்களுடைய மகள்கள் அப்படின்னு வரும்போது இன்னும் பிரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிலங்களை வந்து துண்டாக மாற்றிருப்பாங்க. சிறிதாக இருக்கும் சிறு நிலங்களும் சிறு துண்டுகளாக்கப்பட்ட நில உடைமைகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை வந்து துண்டு பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிறு துண்டுகளாக மாற்றிருப்பாங்க. ஊரக பகுதிகளில் தங்கி பணியாற்றுவதற்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இன்மை. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கே ஊரக பகுதியே போகிறோம் அப்படின்னாலும் அங்கே தங்கி நம்ம வேலை செய்கிறதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து கிராமப்புறங்களில் குறைவாக இருக்கும். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா பழமையான தொழில்நுட்ப முறை தான் அங்கே பயன்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் மேக்சிமம் எந்த தொழில்நுட்ப முறை, பழமையான தொழில்நுட்ப முறை தான். புதிய நுட்பங்கள் வந்து பயன்படுத்துதல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். குறைவான அரசு முதலீடும், விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு தாங்களே விலையை நிர்ணயம் செய்ய இயலாமை. அதே போல் என்ன பிரச்சனை அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அரசு முதலீடு குறைவாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசாங்கத்துடைய முதலீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். விவசாயிகள் வந்து தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு அவங்களே விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னாலும் அதுக்கும் அளவு கொடுக்க மாட்டாங்க. சரியா, குறைவான அரசு முதலீடு இருக்கும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு தாங்களே விலையை நிர்ணயம் செய்யக்கூட இயலாது. இந்த உள்கட்டமைப்பு சார்ந்து என்னெல்லாம் சிக்கல்கள் இந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளால் மெயினாக நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள், செய்தி தொடர்பு, மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, பண்டக சேமிப்பு வசதி, வங்கி, காப்பீடு போன்ற வசதிகள் போதுமானதாக இல்லை. சரியா, இந்த வசதிகள் எதுவுமே உள்கட்டமைப்பு சார்ந்த வசதிகள் எதுவுமே அவங்களுக்கு போதுமானதாக கிடைக்கப்பெறுவது இல்லை. பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக செலவு பிடிக்கும் தொழில்நுட்பங்கள், உள்ளீடுகளை பயன்படுத்த இயலாமை. ஸோ கிராம பகுதிகளில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வறுமை இருக்கும். அதிகமாக பணம் செலவு பண்ணி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கோ அல்லது உள்ளீடுகளை பயன்படுத்துவதற்கோ அங்கே வந்து தயங்குவாங்க. சரியா, அதிகமாக செலவும் செய்ய மாட்டாங்க, உள்ளீடுகள் வந்து அதிகமாக பயன்படுத்தவும் மாட்டாங்க, செலவு இருக்கக்கூடிய உள்ளீடுகளை பயன்படுத்தவும் மாட்டாங்க. நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள், குறைவான வருமானம், கடன் சுமை, நில உடைமையிலும் சொத்துக்களிலும் உள்ள ஏற்றத்தாழ்வு, இதெல்லாமே ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய பொருளாதார
சிக்கல்கள் தான் என்னென்னு பாருங்கள். நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள். ஸோ ஊரகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மிகவும் நலிவடைந்திருக்கும். குறைவான வருமானம் தான் ஊரக பகுதிகளில் கிடைக்கும். கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். நில உடைமையிலையும் பார்த்திங்கன்னா சொத்துக்களிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே காமனாக ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா எல்லாருக்கும் காமனாக 1 ஏக்கர் தான் இருக்கும், எல்லாருக்குமே காமனாக 2 ஏக்கர் தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தவங்க 10 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களும் அதே ஊரில் இருப்பாங்க, 1 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க அதே ஊரில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஊரக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை அதிகமாக இருக்கும். நில உடைமையிலும் சொத்துக்களிலும் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். ஊரக பகுதிகளில் காணப்படக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகளில் சாதி முறை அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றளவும் ஊரக பகுதிகளில் சாதி முறை மாறாமல் உள்ளது. ஆதிக்க சாதியினர் பெருமளவு நில உடைமை கொண்டிருப்பதால் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக உள்ளனர். ஸோ ஆதிக்க சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு உயர் வகுப்பினரை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நிலம் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்களை விட உயர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பு சார்ந்த சாதி சார்ந்த சுரண்டல்கள் ஊரக பகுதிகளில் உச்சத்தில் உள்ளன. ஸோ உயர் வகுப்பினர், இந்த தாழ்ந்த வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சார்ந்த சுரண்டல்கள் வந்து ஊரக பகுதிகளில் இப்போவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அதிகமான வறுமை இருக்கும், ஊட்டச்சத்து குறைவு இருக்கும், கல்வி அறிவின்மை அதிகமாக இருக்கும். அதே போல் குழந்தை திருமணங்கள் வந்து இப்போவுமே சில கிராமங்களில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் சமூகம் சார்ந்த சிக்கல்கள், கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள் வந்து ஊரக பகுதிகளில் இருக்க தான் செய்யுது. இந்திய கிராமங்களில் வந்து இப்போவுமே இந்த மாதிரியான சிக்கல்கள் நிலவுதுன்னு சொல்கிறாங்க. இந்திய கிராமங்களில் ஆணவ கொலைகள் நடப்பதற்கும் கலப்பு திருமணம் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவுமே நிறைய இடங்களில் கிராமங்கள்னு சொல்லாமல் நகரங்களில் கூட இந்த ஆணவ கொலைகள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை முதலியன மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊரக பகுதிகளில் இந்த குழந்தை திருமணமும் பெண் சிசு கொலையும் அதிகமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அடுத்தது பார்த்தோம்னா தலைமை சார்ந்த சிக்கல்கள்னு இருக்குது. சரியா, ஊரக பகுதிகளில் தலைமை தொடர்பான சிக்கல்களும் அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தகுதியற்ற செயல்படாதவர்கள் தலைமை பொறுப்பை வகிப்பது. ஒருத்தவங்க வந்து ஒரு தலைமை வகிக்கிறதுக்கான தகுதிகள் வந்து அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்தால் கூட தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சொந்த விருப்போடு செயல்படும் தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நடுநிலைமை அற்ற தலைவர்களாக இருப்பாங்க. இல்லைனா குறைந்த பேர ஆற்றல் இருக்கும். திறமையை மறுத்தல் மற்றும் அரசியல் தலைவர்களின் தலையீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைப்பில் நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் என்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கும். சரியா, அரசியல் தலையீடு, அப்புறம் ஊக்கமின்மை, ஆர்வமின்மை, குறைவான கூலி அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய அதிகமாக வரமாட்டாங்க. வரவு செலவில் வந்து சரிவர அவங்க முறையாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய அவங்களுடைய தகுதிகள் வந்து இந்த ஊரக பகுதிகள் வந்து குறைவாக இருக்கும். ஊரக வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிடுவதற்கு சரியான ஒரு கண்காணிப்பு இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தாமை ஆகியவை ஊரக பகுதிகளில் காணக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமப்புற வறுமை, கிராமப்புற வேலையின்மை, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், சிறு நிதி, ஊரக நலம், உடல் நலம், ஊரக உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே விரிவான விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், ஊரக வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த வறுமை அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இந்த ஊரக பகுதியுடைய வறுமையை பற்றி பார்க்கும்போது கிராமங்களில் காணப்படும் வறுமையை ஊரக வறுமை எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊரக வறுமை அப்படிங்கிறது கிராமப்புற வறுமை, கிராமங்களில் காணப்படும் வறுமை ஊரக வறுமை எனலாம். இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்தியாவில் வறுமை அப்படிங்கிறது எதை பேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இதுக்கு கூட தேவையான வருமானம் கிடைக்காத நிலைமையை தான் நம்ம அதை வந்து சம்பாதிக்க முடியாத நிலையை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்கிறோம். வறுமை கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வறுமை கோடு என்பது மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல் அல்லது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என வரையறுக்கக்கூடிய கோடு. சரியா, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அவங்க எவ்வளவு அதை பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி நிலையை பொறுத்து அவங்களுடைய வறுமை கோட்டிற்கு மேலே இருக்காங்களா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்களா அப்படின்னு வரையறுக்கக்கூடிய ஒரு கோடை தான் வறுமை கோடு அப்படின்னு சொல்கிறோம். பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு அடிப்படையிலேயே கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றிற்கு 2400 கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். ஸோ எதை பேசிஸில் இந்த கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு நாளுக்கு சரியா கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கிரேட்டர் தென் 2400, அதாவது 2400 கலோரியை விட அதிகமான உணவு வந்து ஒருத்தவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-10 ஆண்டில் ஊரக பகுதிகளில் வறுமையில் உள்ள மக்கள் விழுக்காடு 54.10 விழுக்காட்டினராக இருந்தனர். ஸோ 2009-10 ஒரு சென்செக்ஸ் எடுத்திருப்பாங்க திட்டக்குழு. அது பேஸில் பார்க்கும்போது ஊரக பகுதிகளில் எத்தனை மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.10 விழுக்காடு. அதுவே 2009-2010 ஆண்டில் மொத்த வருமான அது நாட்டுடைய மொத்த வறுமை அப்படின்னு எடுத்துக்கும்போது 33.80%. இந்த நாட்டுடைய மொத்த வறுமையை விட கிராமப்புறங்களில் இருந்த வறுமை வந்து அதிகமாக இருக்குது. இதை தான் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். 33.80 அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இருந்த வறுமை. அதுவே ஊரக பகுதி நகர்ப்புற பகுதின்னு பிரிக்கும்போது 54.10% விழுக்காடு ஊரக பகுதிகளில் வறுமையில் தான் இருந்திருக்காங்க. ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் ஆகியோருடைய வறுமை மிகுந்து காணப்படுகிறது. ஸோ ஊரக பகுதி அப்படின்னு எடுக்கும் போதும் யார் வந்து அதிகமான வறுமை மிகுந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வறுமை மிகுந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. 2005 ஆண்டில் இப்பிரிவினரில் 80 விழுக்காட்டினர் ஊரக வறுமையில் இருந்தனர். ஸோ இங்கே பார்த்தோம்னா முன்னாடி பார்த்தது 2009-2010 சென்சஸ். அடுத்து கொடுத்துருக்கிறது 2005 சென்சஸில் பார்த்திங்கன்னா இந்த பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் வந்து ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய வறுமையில் தான் இருந்திருக்காங்க. இது மொத்த ஊரக மக்களில் தாழ்த்தப்பட்டோர் பகினை காட்டிலும் மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 2015 ஆண்டில் 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2015 ஆண்டில் எத்தனை கோடி மக்கள் கிராமத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா 80 கோடி மக்கள். இவர்களில் கால் பகுதி மக்கள், அதாவது 80 கோடியில் 22 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்திருக்காங்க. அதாவது 4ல் 1 பங்குன்னு வச்சுக்கோங்களேன். 80 கோடி அதில் வந்து 4ல் 1 பங்காக நினச்சிக்கிட்டு நம்ம 22 கோடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. 80 கோடியில் 22 கோடி மக்கள் எதில் தான் இருந்திருக்காங்க? வறுமை கோட்டிற்கு கீழே தான் வாழ்ந்திருக்காங்க. உலக ஏழை மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 22% சரியா. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் போது அதுலேயும் 22% மக்கள் எங்கே தான் இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. மக்கள் தொகை அதிகரித்த போதிலும் ஏழைகளின் அளவு வீதத்தை குறைப்பதில் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் மக்கள் தொகை எவ்வளோ தான் அதிகரித்திருந்தாலும் ஏழைகளுடைய அளவு வந்து கண்டிப்பாக ஒரு கணிசமான அளவு குறைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக வறுமைக்கு என்னென்னலாம் காரணமாக சொல்லப்படுது அப்படின்னா ஊரக வறுமையை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள் நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை சரியா. நிலங்களை வந்து நம்ம சரியாக பிரிக்காதது தான். ஊரக நிலப்பகுதிகள் ஒரு சிலரிடமே குவிந்து காணப்படும். ஸோ ஒரு ஊர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து ஒருத்தர்கிட்டயே குவிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மை கிராம மக்கள் தங்கள் குடும்ப தேவைகளுக்காக அந்நிலங்களில் கூலிக்கு தான் வேலை செய்வாங்க சரியா. அடுத்தது பண்ணை சாராத தொழில்களில் வேலை வாய்ப்பே ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியா. ஊரக பகுதிகள் அப்படின்னு எடுக்கும்போதே வேளாண்மை மற்றும் பண்ணை சார்ந்த தொழில்கள் தான் அதிகமாக இருக்கும். அதிகரிக்கும் உழைப்பாளரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உழைப்பாளர்கள் வந்து அதிகமாக பண்ணை சாராத தொழில்கள் வந்து வளரவே இல்லை. மிகுதியான தொழிலாளர்கள் ஊரக பகுதிகளில் உள்ளபடியால் குறைவான கூலி தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வறுமைக்கான வழியாக முக்கியமாக இருக்காங்க சரியா. குறைவான கூலி கிடைக்கிறதுனால தான் வறுமை வந்து அதிகமாக உருவாகுது. பொதுத்துறையில் முதலீடும் இருக்காது சரியா. ஊரக பகுதியை பொறுத்த வரைக்கும் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவே வறுமைக்கு வந்து அடிப்படையான காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க சரியா. பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் மிகவும் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வறுமைக்கான அடிப்படை காரணமாக இருக்குது. மனித வளம் வந்து பொதுத்துறைகளில் மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கு முதலீடு நம்ம நாட்டில் வந்து கம்மியாக இருக்குது. இதனால் வறுமை வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பணவீக்கம் அதிகமாக இருக்கும். பொருட்களின் விலை அதிகரிக்க ஊரக மக்களுடைய வாங்கும் சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சிடும் சரியா. ஏன்னா அவங்கக்கிட்ட வருமானம் கம்மியாக இருக்கும், வறுமை தான் அதிகமாக இருக்கும். ஸோ வருமானம் கம்மியாக இருக்கும்போது ஒரு பொருளோட விலை அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த பொருளை ஊரக பகுதி மக்கள் வந்து அதை வாங்கணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட போதுமான பணமோ அதுக்கான ஆதாரங்கள் நிதி ஆதாரங்கள் இல்லாதனால அவங்களால கண்டிப்பாக அதை வந்து வாங்க முடியாது இல்லையா. அதனால் பணவீக்கம் அதிகமாக இருக்கும். இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து பொருளோட விலை தான் அதிகரிச்சுட்டே போகும் சரியா. பொருளோட விலை அதிகரித்து அந்த பணத்தோட மதிப்பு குறையிறத தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஊரக மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த ஊரக பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைந்த உற்பத்தி திறன் இருக்கும் சரியா. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரக தொழிலாளர்களின் உற்பத்தி திறனும் பண்ணைகளின் உற்பத்தி திறனும் குறைவாக இருக்கும். ஸோ ஊரக தொழிலாளர்களுடைய உற்பத்தி திறனும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேலையே வந்து குறைவாக தான் கிடைக்கும். அதே போல் பண்ணைகள்லேயும் உற்பத்தி திறன் வந்து குறைவாக தான் இருக்கும்.
வறுமைக்கு காரணமாக இது ஒன்று அமையுது. சரியா, ஊரக வறுமைக்கு முக்கிய காரணமாக எது அமையுது? குறைந்த உற்பத்தி திறனும் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன? ஊரக பகுதிகளில் காணப்படக்கூடிய வறுமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியின் நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை. சரியா, ஒரு ஊரக பகுதி வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாருக்கும் சரிசமமாக சேருதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. சரியா, பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் நன்மைகளை நகர்ப்புற பணக்காரர்களே அனுபவிப்பதால். சரியா, ஒரு எக்கனாமிக்காக வந்து ஒருத்தவங்க யார் சீக்கிரமாக க்ரோத் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிறவங்க தான். ஸோ அந்த பணக்காரர்களை தான் வந்து அதிகமான நலன்கள் போய் சேருது. அப்படிங்கும்போது சொத்துக்களும் அவங்கக்கிட்ட தான் குவியும். இதனால் குறைபாடுள்ள பொருளாதார அமைப்புகளாலும் கொள்கைகளாலும் வளர்ச்சியின் நன்மைகள் பார்த்திங்கன்னா ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை சென்றடைவது இல்லை. அதே போல் ஏழை மக்களின் பங்களிப்பும் சரியாக கணக்கிடப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம். ஸோ பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து எப்படி குறைவாக இருக்குது, அதனால் எப்படி ஊரக பகுதிகளில் வறுமை ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்களுக்கு நன்மை பயப்பதாகவே உள்ளது. ஸோ எக்கனாமிக்காக யார் வந்து நல்ல வெல்த்தாக இருக்காங்களோ, யார் வந்து பணக்காரர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொருளாதார வளர்ச்சி வந்து நன்மை அளிப்பதாக இருக்குது. நாடு அடைந்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் நன்மைகள் அது எதுவுமே ஏழை மக்களுக்கு அதிகமாக வந்து மறுக்கப்பட்டு தான் இருக்க தவிர அவங்கள சென்று சேர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறிய தொழிற்சாலைகளை விட பெரிய தொழிற்சாலைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இந்தியாவில் பெரிய தொழிற்சாலைகளில் செய்யப்படும் அதிகமான முதலீடு நகர்ப்புறத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர உயர் வருமான பிரிவினரின் தேவைகளை தான் இது நிறைவு செய்யுமே தவிர இந்த பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு போய் நம்ம ஒரு கிராம பகுதிகளில் வைக்க முடியாது. அப்போது யார் வந்து முன்னேறுவாங்க அப்படின்னா நடுத்தரமான உயர் வகுப்பை சேர்ந்த நகர்ப்புற மக்கள் தான் அதிகமான தேவைகள் வந்து நிறைவு செய்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகள் இயந்திரங்களையே அதிகமாக பயன்படுத்துவதால் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறைவாக தான் இருக்கும். ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த பெரிய தொழிற்சாலைகள்லாம் மக்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ மெஷினரியாக மாறிடுச்சு. இயந்திரங்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ நாமளே பார்த்திங்கன்னா கூட வீட்டிலையே பாத்திரம் கழுவுறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு கூட வந்து மெஷின் வாங்கி வச்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊரக பகுதி மக்களுக்கு இதோடைய வாய்ப்புகள் போய் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க. இதனால தான் கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பை வந்து அதிகமாக பெற முடியாத நிலையில் வறுமையிலேயே அடிக்கடி இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வேலைவாய்ப்புகள் குறைவாக கிடைக்கும் போது அவங்களுடைய வறுமையும் மேலுக்கு வரவே முடியாது. வறுமையிலிருந்து அவங்க மீண்டு வர முடியாமல் இருக்காங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாகவும் ஊரக பகுதிகளில் வந்து வறுமை ஏற்படுது. சமுதாயத்தில் நிலவும் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் ஆக்கமற்ற உற்பத்தி செலவை அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க மூட நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்துருப்பாங்க. சில பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள்லாம் ஆக்கமற்ற அளவில் இருக்கிறதுனால உற்பத்தி செலவு அங்கே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலையும் வறுமை ஏற்படும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த டாபிக்னு பார்க்கும்போது ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இதுவும் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இதில் சில கொள்கைகள் திட்டங்கள் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த வருடங்களில் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இது பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்லேயும் ஒரு முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இங்கேயே ஆழ்ந்து படிச்சுக்கோங்க. ஊரக வேலையின்மையும் ஊரக வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. ஸோ ஊரக பகுதிகளில் வேலையின்மை ப்ளஸ் வறுமை. ஸோ வேலை இல்லைன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பண வரவு குறைய ஆரம்பிக்கும், வறுமை ஏற்படும் இல்லையா. ஸோ இது ஒன்று வந்து தொடர்புடையது தான். வறுமையில் இருந்தாங்கன்னா வேலையின்மை ஏற்படும், வேலையின்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வறுமை ஏற்படும். அப்படிங்கிறத எப்படி தொடர்பு படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஊரக வேலையின்மையும் ஊரக வறுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. அதனால் ஊரக வேலைவாய்ப்பினை உருவாக்குதல் மூலமாக வறுமையை ஒழிக்கலாம். ஸோ ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்தா அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அப்படி வருமானம் வந்து அதிகரிக்கும் போது அவங்களுடைய வறுமை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதை தான் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்திற்கு ஏற்ப நடைமுறைப்படுத்துதல், தொகுக்கப்படுதல், விரிவாக்கம் செய்தல் இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் இந்திய அரசாங்கத்தால் செய்யப்படுது. அப்படி இருந்துமே வேலையின்மை, பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், குடிசைகளில் வாழ்வோர் முதலான ஏழ்மை மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரியா, அந்த ஏழ்மை நிலைகள் தொடர்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலையின்மை, பிச்சை எடுத்தல், குப்பை பொறுக்குதல், குடிசைகளில் வாழ்வோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சிலதை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வேலைவாய்ப்பின்றி ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வேலைவாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஏழை மக்களுடைய வறுமையை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. இதில் 20 அம்ச திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பாருங்கள். ஒவ்வொரு திட்டங்கள் ப்ளஸ் அது தொடங்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருப்பாங்க. இதில் திட்டம் கொடுத்துட்டு அந்த வருஷத்தை வந்து கொஷினாக கேட்பாங்க. 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது 1978. இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்கிறத நம்ம படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும்.
உங்களுக்கு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு கொடுக்காம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐஆர்டிபி தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 20 அம்ச திட்டம் 1975, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. இதை ஒரு டைம் படிச்சுட்டு ஐஆர்டிபி அப்படின்னு ஒரு டைம் படித்து 1978 அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. ஐஆர்டிபி 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1979. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி 1979 ட்ரைசம் அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. 1979. வேலைக்கு உணவு திட்டம், சரியா? உணவு வந்து கிடைக்கிறத அந்த உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக 1977 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதுதான் வேலைக்கு உணவு திட்டம். பாருங்கள், ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு அதுக்கு பேர். FWP, அதை சுருக்கி FWP கொடுத்துருக்காங்க. 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நேஷ்னல் ரெப் அப்படின்னு NREP அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கிறதுக்கு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், சரியா? ஊரக பகுதிகளில் நிலமற்ற மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், RLEGP அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1983 கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, JRY அப்படின்னு சுருக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1989 கொண்டு வரப்பட்ட திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு MGNREGS அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது 2006. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் செய்கிறாங்க இல்லையா, ஏரி வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதன் கீழே இப்போ கரண்ட் அஃபேரில் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள், அந்த ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இவங்களுடைய ஒரு நாள் வேலை செய்கிறதுக்கான ஊதியம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு, அது எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2010 ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே முக்கியமான வறுமை ஒழிப்பு திட்டங்கள். இது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இங்கே பாரத் நிர்மான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2005 கொண்டு வரப்பட்டது. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 1985-86 அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா பார்த்திங்கன்னா 2009. இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனாவுடைய வருஷம் 1985-86, ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவோட வருஷம் 2009. அடுத்து பாருங்கள், தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின், சரியா? இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. இப்போ 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்லேயே ஒரு 5 to 6 கொஷின்ஸ் நடந்திருக்கும். அதில் ஒரு 2 இடத்துல இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. அடுத்த டாப்பிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊரக வேலையின்மை கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன இருக்குது? ஊரக வேலையின்மை, சரியா? வேலையின்மை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. வேலையின்மை என்பது நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனி மனிதர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை. அதாவது ஒருத்தவங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்காது. வேலை செய்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இருந்தும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை தான் என்னன்னு சொல்கிறோம், வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். இதனால் மனித வளம் மிகவும் வீணாகிறது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் வேலை தான் கிடைக்கல. அப்போது அந்த மனிதர்களுடைய வளம் வந்து வீணாகுது, அப்படி இல்லையா? வீணாகுதுன்னு சொல்லலாம், அல்லது குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ், சரியா? 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ் இப்படிங்கிற 3 பேருக்குமே பொருளாதார அறிஞர்கள் தான் இவங்க 3 பேரும். 2010 ஆண்டிற்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது, சரியா? இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DMP. அவங்களுடைய நேமுடைய முதல் எழுத்து மட்டும் வச்சுருப்பாங்க. DMP முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார கொள்கைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்படி வேலையின்மை மற்றும் வேலைக்கான காலியிடங்கள், கூலி ஆகியவற்றை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சுக்கிறதுக்காக இந்த DMP முறை உதவுது. இந்த DMP முறை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள், கூலி இது எல்லாத்தையும் எப்படி பாதிக்குது அப்படின்னு ஆய்வு செய்து அந்த முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட முறை தான் DMP முறை, சரியா? எந்த வருஷம் இவங்க நோபல் பரிசு பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 2010. அவங்களுடைய நேம் பார்த்து வச்சுக்கோங்க, 3 பேருடைய பேரும், சரியா? அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். வேலையின்மை நிலவுகின்ற வரை சமூக சிக்கல்களை தடுக்க முடியாது. ஸோ வேலையின்மை இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே தான் வரும்.
பொருளாதார முன்னேற்ற இலக்கும் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம் வந்து நாம் நினைக்கிற மாதிரி இலக்கை அடைய முடியாது. இந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 4 நிலவரப்படி ஊரக வேலையின்மை 7.8 விழுக்காடு. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2016ஆவது சென்சஸ் படி அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் ஊரக வேலையின்மை வந்து எத்தனை சதவீதம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8% இருந்திருக்கு. சரியா, 2016 எவ்வளோ இருந்திருக்கு? 7.8%. இது நகர்ப்புற வேலையின்மை விட குறைவாக தான் இருக்குது. நகர்ப்புறங்களில் வேலையின்மை எவ்வளோ இருந்திருக்குன்னா 10.1%. இந்தியாவுடைய மொத்த வேலையின்மை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5%. இது எல்லாமே வந்து 2016 சென்சஸ் படி. ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும். சரியா, ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய வேலையின்மை எத்தனையாக பிரிக்கிறோம்? 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒன்று வெளிப்படையான வேலையின்மை, சரியா, இன்னொன்று மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறதும் மறைமுகமாக வேலையின்மை அப்படிங்கிறதும் குறை வேலையுடைமை அப்படிங்கிறதும் ஒரே கொஷின் தான். வெளிப்படையான வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பருவகால வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. சரியா, ஊரக வேலையின்மைக்கு 3ஆக பிரிக்கிறாங்க. வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, பருவகால வேலையின்மை. இந்த மறைமுக வேலையின்மையுடைய இன்னொரு பேர் தான் குறை வேலை உடைமை. வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னா வேலைக்கு தயாராக இருக்காங்க, ஆனால் எந்த வேலையும் கிடைக்காது. சரியா, வெளிப்படையாகவே பொறுத்தவங்க போயிட்டு வேலை கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வெளிப்படையாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். வேலை இல்லாத நிலையில் இருப்பது ஆகும். அதாவது வேலை கிடைக்காம வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையை குறிக்குது. விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள் ஆகியோர் இப்பிரிவை சேர்ந்தவர். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெளிப்படை வேலையின்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்த தொழிலாளர்கள். ஊரக பகுதிகளிலே வெவ்வேறு வகையான வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அதில் விவசாய தொழில் சார்ந்து இருக்கிறவங்க, கைவினையினர்கள், அப்புறம் கற்றறிந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து வெளிப்படையாகவே வேலை இருக்காது. கற்றவர்களுக்கு எப்படி விவசாயத்தில் வேலை இருக்காது இல்லையா, அது ஒரு ரீசனு. கைவினைஞர்களுக்கும் அதிகப்படியான வேலை இருக்காது. விவசாய தொழிலாளர்களுக்கும் உபரி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால வேலையின்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வெளிப்படையான வேலையின்மையில் வரவங்க விவசாய தொழிலாளர்கள், ஊரக கைவினைஞர்கள், கற்றவர்கள். சரியா, அடுத்தது பாருங்கள். இந்த மறைமுக வேலையின்மையில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா தகுதிக்கு குறைந்த வேலை, அதாவது அவங்க ஒரு ஹை லெவலில் படிச்சிருப்பாங்க. சரியா, இப்போ நம்ம ஒரு பிஜி கிராஜுவேட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கோ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கோ கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்களுக்கு தகுதிகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அவங்க தகுதிக்கு தகுந்த வேலை கொடுக்கப்படாமல் குறைவான வேலையில் கொண்டு போய் சேர்க்கறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து அடையாளம் காண்பது மிகவும் கடினமாக இருக்கும். சரியா, உபரியான வேலையாட்கள் நியமிக்கப்படுதல் மறைமுக வேலையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம். சரியா, மறைமுக வேலையின்மைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உபரியான வேலையாட்கள். சரியா, ஒரு 10 பேர் தான் வேலை செஞ்சாவே அந்த வேலை முடிஞ்சிருங்கிற இடத்துல ஒரு 15 பேரை வேலைக்கு சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி உபரி வேலையாட்கள், மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பேர் உபரின்னு சொல்லுவோம். சரியா, உபரி வேலையாட்கள் அதிகமாக நியமிக்கப்படுறதால மறைமுக வேலையின்மை வந்து அதிகமாக உருவாகும். வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது. இந்த மறைமுக வேலையின்மையில் வேலையிலிருந்து சிலரை நீக்கிட்டாலும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா உற்பத்தியோட அளவு குறையாது. ஏனென்றால் அவர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் வந்து எதுவுமே கிடையாது. மறைமுக வேலையின்மை உபரி வேலையாட்களுடைய இறுதிநிலை உற்பத்தி திறன் 0, அவங்க எதுவுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதுவே மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை எனப்படும். சிறு குறு விவசாயிகள். யாரெல்லாம் இந்த குறை வேலையுடைமை அல்லது மறைமுக வேலையின்மைன்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த சின்னதாக இருந்ததுன்னா குறுகியே இருந்ததுன்னா நம்ம வந்து அதை மறைஞ்சிருக்கும், நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். மறைமுக வேலையின்மை சிறு குறு விவசாயிகள். கால்நடை வளர்ப்பவர்கள். சரியா, கால்நடை வளர்ப்பவர்கள், கிராமப்புற கைவினைஞர்கள், இங்கேயும் வராங்க பாருங்கள், கிராமப்புற கைவினைஞர்கள். இவங்ககிட்டலாம் இருக்கக்கூடிய வேலையுடைமை வந்து குறை வேலையுடைமை. இவ்வகை வேலையின்மை நகர்ப்புறத்தை விட ஊரக பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். சரியா, நகர்ப்புறங்களை விட ஊரக பகுதிகளில் அதிகமாக காணக்கூடிய வேலையுடைமை மறைமுக வேலையின்மை. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை 25லிருந்து 30 விழுக்காடு வரைக்கும் இருக்கும். எத்தனை சதவீதம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25லிருந்து 30% வரைக்கும் இருக்கும். இதுவே பருவகால வேலையின்மையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவகாலத்தில் ஊரக மக்கள் வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். ஸோ பருவகால வேலையின்மை அப்படின்னா ஒரு 6 மாதம் வேலை இருக்கும், அடுத்த 6 மாதம் வேலை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மழை பெஞ்சால் அவங்களுக்கு வேலை இருக்கும், மழை பெய்யலைன்னா வேலை இருக்காது. இதுதான் வந்து விவசாயத்தில் நடக்கிற உண்மையான நிலையும் கூட. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இயற்கை சூழலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பருவகாலத்தில் ஊரக மக்கள் வேலை வாய்ப்பினை பெறுகிறார்கள். எஞ்சியுள்ள காலகட்டத்தில் வேலையின்றி இருக்கின்றனர் அல்லது பகுதி நேர வேலை உடையவர்களாக இருக்கின்றனர். இப்படி இருந்தால் அது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உழுதல், விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல், இது எல்லாமே பருவங்களில் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை நிலவும். ஸோ ஒரு நல்ல மழை வருது அப்படின்னா ஒரு விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே விவசாயம் செய்வாங்க. அப்போ வேலையாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும்.
அதுவே அந்த பருவம் முடிஞ்சு அந்த பயிரிடல்லாம் முடிஞ்சு விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் எல்லாமே முடிஞ்சிருது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே திடீர்னு வேலை இல்லாமல் போகும். அதுதான் சொல்கிறாங்க, ஆண்டின் பிற பருவங்களில் அவங்களுக்கு வேலையே இருக்காது. சரியா, அந்த ஆட்கள் எப்போவுமே வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு உழவர் ஆண்டிற்கு ஒரு பயிரை மட்டும் பயிரிடும்போது கிட்டத்தட்ட 5 to 7 மாதங்கள் வேலை இல்லாமல் தவிக்கும் பரிதாபமான சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். ஸோ இந்த வேலையிடமில் பருவகால வேலையின்மையில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மாதங்கள் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்த்தை வந்து கணக்கு வச்சுக்கோங்க, 5 to 7 மாதங்கள் வந்து அவங்க ஃப்ரீயாகவே இருப்பாங்க. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி 84 விழுக்காடு வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். இது ஒரு சென்சஸ். சரியா, இது கொஷினாக கேட்கலாம். 84% பேர் இந்த சென்சஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வேளாண் தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு சராசரியாக 82 நாட்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா, எத்தனை நாட்கள் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க ஒரு ஆண்டில் சராசரியாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 82 நாட்கள் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் வரும். ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஊரக வேலையின்மைக்கான பல்வேறு காரணங்களை விவாதிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கமின்மை. ஸோ கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சியோ அல்லது வேலைவாய்ப்பு உருவாக்கம் பற்றியோ இருக்காது. ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு பயிற்சிகள் பாருங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அரசு வந்து போதுமான பயிற்சிகளும் வேலைவாய்ப்புகளும் ஊரக பகுதிகளுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. சரியா, பாருங்கள் வேளாண்மை பருவகாலம் சார்ந்தது. கிராமப்புறங்களில் என்ன வேலை செய்வாங்க? வேளாண்மை சார்ந்த வேலை தான் செய்வாங்க. அது பருவகாலம் சார்ந்தது. வேளாண் செயல்பாடுகள் பருவகால மாற்றங்களான இயற்கை, மழையளவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது. மழை பெய்தால் வேலை இருக்கும், மழை குறைவாக இருந்தால் வேலை இருக்காது. ஸோ பருவகால மற்ற நேரங்களில் உழைப்பிற்கான தேவை மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் சாராத வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படணும். இதை குறைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊரக பகுதிகளில் வேலையின்மை குறைக்கணும் அப்படின்னா வேளாண் சாராத வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படணும். துணை தொழில்கள் வந்து அங்கே கிடையாது. பாருங்கள், போதிய முதலீட்டு நிதி வசதியும் அங்காடி வசதிகளும் இல்லாததால், நிதி வசதியும் கிடையாது, அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு பண வசதியும் கிடையாது. அவங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்தாங்கன்னா அதை வந்து விற்கிறதுக்கான அங்காடி வசதியும் ஊரக பகுதிகளில் கிடையாது. இதனால தான் ஊரக மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோழி வளர்ப்பு, கயிறு திரிக்கிறது, பன்றி வளர்க்கிறது, இந்த துணை தொழில்கள் மட்டும்தான் செய்வாங்க. விவசாயத்தோடு சேர்த்து கோழி, ஆடு, மாடு வளர்க்குறது, கயிறு திரிக்கிறது, பன்றி வளர்த்தல், இந்த தொழில்கள் மட்டும்தான் துணை தொழில்களாக மேற்கொள்கிறாங்களே தவிர இதையெல்லாம் வந்து செய்ய முடியாதனால இந்நிலை ஊரக வேலைவாய்ப்பையும் குடும்ப வருமானத்தையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பும் குறையுது, வருமானமும் குறையுது. ஊரக மக்களுக்கு தேவையான நிதி வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். ஸோ ஊரக பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான அளவுக்கு நிதி வசதியை என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு தான் ஏற்படுத்தி தர வேண்டும். முறையான அமைப்புகளிடமிருந்து பணத்தை கடனாக பெற முடியாததால் உள்ளூரில் அதிக வட்டிக்கு பணம் கடன் பெறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் போயிட்டு ப்ரொசீஜராக அவங்களால வந்து கடன் பெறக்கூடிய முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே அதிக வட்டிக்கு யார் பணம் தராங்களோ அங்கே போய் கடன் வாங்கிக்கிற சூழ்நிலைக்கு இந்த மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். சரியா, வேளாண்மையை வந்து இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் பார்த்திங்கன்னா, வேளாண் தொழிலாளர்கள் வேலைக்காக நிலக்கிழார்களையே முழுமையாக நம்பியுள்ளனர். வேளாண் செயல்பாடுகளான உழுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், கதிரெடுத்தல் போன்றவற்றில் இயந்திரங்களை பயன்படுத்துறதுனால இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கணிசமாக குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூலதன செறிவு தொழில்நுட்பம். நகர்ப்புறங்களில் விரிவடைந்து வரும் தனியார் தொழில்துறை மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால், இப்போ நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் விரிந்து வரக்கூடிய தனியார் தொழில்துறையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால கூடுதல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியறது கிடையாது. சரியா, எல்லாத்துக்குமே இப்போ மெஷினாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்போது 10 பேர் செய்கிற வேலையை ஒரு மெஷின் செய்யுதுன்னா அங்கே ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டு மீதி 10 பேருக்கான வேலையும் வந்து அங்கே குறைஞ்சு போகுது இல்லையா. அதனால் வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்த முடியறதில்ல. அரசாங்கம் தொழில் நிறுவனங்களை நிறுவுவதன் மூலமாக உபரி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழில் நிறுவனங்களை உருவாக்கி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உபரி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். ஸோ ஊரக பகுதிகளுடைய வறுமைக்கு கல்வி முறையில் என்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தற்போதைய கல்வி முறை ஊரக வேலையின்மை சிக்கலை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. அண்மை ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா பட்டதாரிகளை உருவாக்கும் கல்வி நிலையங்கள் ஏராளமாக இருக்குது. மாணவர்களும் பட்டம் பெறுவதை மட்டுமே விரும்புகின்றனர் தவிர அவங்க வந்து அந்த பேசிக்கில் நம்ம என்ன படிக்கிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதில்ல. பட்டம் பெற்றால் போதும் அப்படிங்கிற லெவலில் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் தமது திறமைகளை வளர்த்து கொள்ள விரும்புவதில்லை. திறன் அடிப்படையில் பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அவர்களின் திறமைகளை வளர்த்து கொள்ள போதிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தப்படணும்னு சொல்கிறாங்க. திறமைகள் இருக்கிறவங்களுக்கு படிப்புக்குரிய பட்டங்கள் வழங்கப்படணும். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அவங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு போதிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊரக பகுதிகளில் வேலையின்மை அதிகமாக இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன தீர்வுகள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்திங்கன்னா, நாட்டில் ஊரக வேலையின்மையை குறைப்பதற்கு பல்வேறு நிலைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். சில தீர்வுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு துணை தொழில்கள் அதிகமாக உருவாக்கணும். பருவகால வேலையின்மையை தவிர்க்க ஊரக மக்களை துணை தொழில்களை தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அதுக்கு துணை தொழில்கள் தொடங்கணும்னா அவங்களுக்கு பண வசதி ஏற்படுத்தி தரணும் இல்லையா, கடன் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். உற்பத்தி செய்த பண்டைகளை சந்தைப்படுத்தணும். அவங்க மெயினாக ஒரு தொழில் செய்கிறாங்க, துணை தொழில் வந்து ஏதாவது செய்கிறாங்க, கைவினைப் பொருள் செய்கிறாங்க அப்படின்னா அதை விற்பனை செய்வதற்கான சந்தைப்படுத்தும் வசதியை ஏற்பாடு செய்து தரணும். ஊரக வேலை திட்டம் பார்த்திங்கன்னா, சாலை வசதி, வடிகால்கள், கால்வாய்கள் தோன்றும் பணிகள் முதலான ஊரக சமுதாய ஆக்கப்பணிகள் செய்தல், பராமரித்தல் பணிகளை திட்டமிட்டு வேளாண் பருவகாலம் அல்லாத நேரங்களில் செய்ய வேண்டும். சரியா, பாருங்கள், சாலை வசதி ஏற்படுத்தலாம். அவங்களுக்கு இந்த விவசாய தொழிலை விட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒர்க்குகள் பாருங்கள், சாலை வசதிகள் ஏற்படுத்துதல், வடிகால்கள், கால்வாய்கள் தோண்டும் பணிகள் முதலான ஊரக சமுதாய ஆக்கப்பணிகள் செய்தல், பராமரிப்பு பணிகளை திட்டமிட்டு வேளாண் பருவகாலம் இல்லாத நேரங்களில் விவசாயம் செய்யக்கூடாத மீதி இருக்கக்கூடிய அந்த 5-7 மாதங்கள் ஃப்ரீயாக இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவங்களுடைய கிராமத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான அனைத்து வேலைகளையும் அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இவ்வாறு செய்வதன் மூலமாக வேலையற்றவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நீர்ப்பாசன வசதிகள். போதிய மழையளவு இல்லாததால் நீர்ப்பாசன வசதியினை பயன்படுத்தி பல வகையான பயிர்களை பயிர் செய்யும் முறையை கையாள வேண்டும். அதாவது மழையளவு அதிகமாக இல்லை அப்படிங்கும்போது நீர்ப்பாசன வசதிகள் வந்து முறைப்படுத்தணும். பல வகையான பயிர்கள் பயிர் செய்யும் முறையை வந்து கையாளணும். தீவிர பயிர் சாகுபடி முறையை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. தொழிலாளர்கள் தேவைப்படுவதும் அதிகரிக்கும். ஊரக தொழில் மயமாக்கல். வேலைவாய்ப்பை உருவாக்க ஊரக பகுதிகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய தொழிற்சாலைகள் வந்து அமைக்கணும். இது புதிய துறைகளில் வேலைவாய்ப்பையும் ஊரக மக்களுக்கு ஒரு அணுகுமுறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். தனியார் துறைக்கு இந்த பொறுப்புகள் வந்து எதுவுமே கிடையாது. இத்தகைய பொறுப்புகள் வந்து எதுவும் கிடையாது. அரசாங்கம் தான் இந்த மாதிரியான பொறுப்புகள் வந்து செய்யணும். தொழில்நுட்ப கல்வி பாருங்கள், பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக கற்ற இளைஞர்களை சொந்தமாக தொழில் தொடங்க வழிவகை செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா, கல்வி கற்ற இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து சொந்தமாக தொழில் வச்சுக்கிற மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள் வந்து அதிகமாக கொடுக்கணும். அதை தான் தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் கல்லூரிகள்லேருந்து இதை வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஊரக தொழிற்சாலைகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படும் எல்லா தொழிற்சாலைகளும் ஊரக தொழிற்சாலைகள் தான். உள்ளூரில் கிடைக்கும் கச்சா பொருட்கள், திறன்கள், சிறிய அளவிலான முதலீடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தொழிற்சாலைகள் அமைகின்றன. இந்த ஊரக தொழிற்சாலைகளுக்கு முதலீடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கச்சா பொருட்கள், திறன்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய அளவிலான முதலீடு, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த தொழிற்சாலைகள் அமையும். ஊரக தொழிற்சாலைகள் பல வகைப்படும். அதை எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசை தொழில், ஊரக தொழில், சிறு தொழில், குறுந்தொழில், வேளாண் சார்ந்த தொழில் என்னென்னவா பிரிக்கிறாங்க? குடிசை தொழில், ஊரக தொழில், சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், இதில் குடிசை தொழிலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக குடிசை தொழில்கள் விவசாயத்தையே சார்ந்துள்ளன. இதன் மூலம் ஊரக மக்கள் முழுநேர மற்றும் பகுதி நேர வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். குடிசை தொழிலை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கும். இதன் மூலமாக முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. குடிசை தொழில்களுடைய சிறப்பியல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவினை தொழிலாளர்கள் தங்கள் சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே குடும்ப வருமானத்திற்காக பொருட்களை தயாரிக்கிறாங்க. வேறு ஒரு நிரந்தர பணியையும் செய்துக்கிட்டே குடிசை தொழிலையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்த பாயிண்டில் குடிசை தொழிலில் உழைக்க வெளியிலிருந்து மனிதர்களை அமர்த்துவது கிடையாது. ஸோ குடிசை தொழிலை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தான் வந்து அதிகமாக வேலை வந்து செய்வாங்க. சரியா, அந்த குடும்ப உறுப்பினர்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தொழிலுக்கு தேவையான உழைப்பை வந்து தருகின்றனர். குடிசை தொழில்கள் பாரம்பரியமானவை மற்றும் பரம்பரையாய் செய்து வரும் தொழில். சரியா, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா, இப்போலாம் வரக்கூடிய கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்து சரியான சென்டென்ஸ் எது, தவறான சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்களே, அதனால் கண்டிப்பாக படிச்சுதாகணும் லைனாக. குடிசை தொழில்கள் பாரம்பரியமானவை, அவை பரம்பரையாய் செய்து வரும் தொழிலுமாகும். மின்சாரத்தின் பயன்பாடின்றி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன அல்லது குறைந்த அளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த குடிசை தொழிலை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்தப்படுவதில்லை. அப்படியே பயன்படுத்தினாலும் ரொம்ப லெஸ், அதாவது மிகவும் குறைவான அளவில் தான் வந்து மின்சாரம் பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. வழக்கமாக உள்ளூர் சந்தையிலேயே பொருட்கள் விற்கப்படுகின்றன. இந்த குடிசை தொழிலில் உருவாக்க
உருவாக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உள்ளூர் சந்தைகளிலே விற்கப்படுகின்றன. பொதுவாக பிற தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை வந்து உள்ளூர் அங்காடிகளிலே வழங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பாய், கயிறு திருத்தல், கூடை முடிதல் ஆகியன எடுத்துக்காட்டுகள். குடிசை தொழில்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாய் தயார் பண்ணுறது, கயிறு திரிக்கிறது, கூடை முடிதல், இது எல்லாமே குடிசை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டுகள். இந்தியாவின் முதன்மை குடிசை தொழிலாய் விளங்குபவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு. சரியா, கைத்தறி நெசவுலேயே பருத்தி, பட்டு, சணல் முதலியனெல்லாம் சொல்கிறாங்க. மட்பாண்டம் செய்தல், சலவை சோப்பு தயாரித்தல், சங்கு தொழில், கைகளால் காகிதம் தயாரித்தல், கொம்பு பொத்தான், முத்துச்சிப்பி பொத்தான், வீட்டு பயன்பாட்டு கருவிகள் செய்தல், பூட்டு சாவை தயாரிக்கும் தொழிற்சாலை, இது எல்லாமே வந்து குடிசை தொழிலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் பாருங்கள். கிராம தொழிற்சாலைகள் இயற்கை பாரம்பரியமானதும் உள்ளூர் மூலப்பொருட்களை சார்ந்தது. இவை உள்ளூர் மக்களின் தேவைகளை நிறைவு செய்கின்றன. கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உள்ளூர் மக்களுடைய தேவை வந்து நிறைவு செய்கின்றன. கிராம தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை சார்ந்த தொழில்களிலிருந்து புதிய பொருளாக உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து இருக்கும். சர்க்கரை தயாரிப்பது, வெல்லம் தயாரிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரம்பு, மூங்கில் கூடை செய்கிறது, பிரம்பை வச்சு கூடை செய்கிறது, மூங்கிலை வச்சு கூடை செய்கிறது, காலணி தயார் செய்கிறது, மட்பாண்டங்கள், தோல் பதனிடுதல் முதலியன இவை அனைத்துமே குடிசை தொழில்கள் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிறு தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பாருங்கள். நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலேயே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளன. ஸோ நகர்பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கும். உள்ளூர் அங்காடிகளும் வெளிநாட்டு அங்காடிகளுக்கும் பண்டங்களை உற்பத்தி செய்கின்றன. உள்ளூரில் இருக்கக்கூடிய கடைகள் ப்ளஸ் வெளிநாட்டு கடைகள் எல்லாத்துக்குமே பண்டங்கள் வந்து நகர்ப்புற பகுதிகளில் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு கருவிகளை தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், மின்விசிறி தயாரித்தல், காலணிகள் தயாரித்தல், தையல் இயந்திரங்கள், கைத்தறி நெசவு உற்பத்தி, இது எல்லாமே செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழிற்சாலைகள் தான். பாருங்கள், எஸ்எஸ்ஐஸ் என்பது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். எம்எஸ்எம்இஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம சொல்கிறோங்க. சரியா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை தான் நம்ம எஸ்எஸ்ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 2006. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இக்கு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2006ஆம் ஆண்டு. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழிற்சாலைகள் முதலீட்டின் அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் கருவிகள் மீதான முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகின்றன. ஸோ உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து முதலீட்டு அடிப்படையிலும், சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து கருவிகள் மீது முதலீட்டின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுது. இந்த வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கோதுமை, வாசனை பொருட்கள், கரும்பு, தேயிலை, அரிசி, பருத்தி அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் பாருங்கள், வேளாண் உற்பத்தி பண்டங்களை நுகர்வோருக்குரிய பொருட்களாக மாற்றுகின்ற பணியில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் ஈடுபடுகின்றன. இந்த வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வேளாண்மையில் சில பொருட்கள் கிடைக்கும். அந்த பொருட்களை மூலப்பொருட்களாக வச்சுட்டு சில உற்பத்தி பண்டங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்ற பணி செய்வாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரும்பு வந்து வேளாண்மையில் உற்பத்தி செய்கிறோம். இதை நம்ம சர்க்கரையாக மாற்றக்கூடிய ஆலைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தொழிற்சாலைகள் சர்க்கரையாக மாற்றி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள். வேளாண் சார்ந்த தொழில்கள் குடிசை தொழிலாகவும் சிறு தொழிலாகவும் ஆலை தொழிலாகவும் உள்ளன. இந்த வேளாண் சார்ந்த தொழில்களை வந்து குடிசை தொழில்களையும் செய்கிறாங்க, சிறு தொழில்களாகவும் செய்கிறாங்க, ஆலை தொழில்களாகவும் செய்கிறாங்க. நிரந்தர பணியில் அதிக அளவு பணியாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதால் அதன் அருகிலேயே குடியேற்றங்கள் பெருகுகின்றன. ஸோ இந்த தொழிற்சாலைகள் வந்து நிரந்தரமான பணியில் அதிகமான அளவு பணியாளர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் போது அந்த தொழிற்சாலைகளை ஒட்டிய பகுதிகளில் குடியேற்றங்கள் வந்து அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜவுளி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தாவர எண்ணெய் ஆலை, தேயிலை, காப்பி தொழிற்சாலைகள் எல்லாமே இப்படி தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரக கடன் சுமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரக கடன் சுமை என்பது கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் நிலை தான் கடன் சுமைன்னு சொல்கிறோம். சரியா, ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை வந்து கொஞ்ச நாளில் கொடுக்காம இருந்தாங்கன்னா அதுக்கான வட்டி சேர்ந்து ஒரு 110 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 110 ரூபாய் இன்னும் 2 வருஷம் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் சேர்ந்து 120 ரூபா ஆகும், 130 ரூபா ஆகும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அந்த கடனுடைய அளவு வந்து அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க கடன் சுமைன்னு. கடன் சுமை என்பது கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் நிதி கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதால் உதவி தேவை
தேவைப்படும் உழவர்கள், நிலமற்ற உழவர்கள், வேளாண் கூலி தொழிலாளர்கள் ஆகியோரின் கடன் சுமை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிதி கட்டமைப்பு ரொம்பவுமே பலவீனமாக இருக்குது, எல்லாருக்கும் போதுமான அளவு நிதி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கிராமப்புறங்களில் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா, கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய உதவி தேவைப்படக்கூடிய உழவர்கள், நிலமில்லாத உழவர்கள், வேளாண்மையில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள், இவங்களுடைய கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் குறைந்த வாழ்க்கை தரம், குறைந்த உற்பத்தி திறன், தற்கொலைகள் முதலான தீய விளைவுகள் ஏற்படுகின்றன. ஸோ கடன் சுமை அதிகரிச்சுட்டே போகும்போது அவங்க காமனாக அடிப்படையாக செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கூட அவங்களால செய்ய முடியாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து குறையும். அதே போல் அவங்களுடைய உற்பத்தி திறனும் குறையும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை முயற்சிகள் அதிகமாக செய்வாங்க. ஸோ தற்கொலைகள் வந்து அதிகமாகும். இந்த மாதிரியான தீய விளைவுகள்லாம் கடன் சுமையின் மூலமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வேளாண்மை செய்யவும் வேளாண்மை இல்லாத காலங்களில் குடும்ப செலவிற்காகவும், கருவிகள் வாங்குவதற்காகவும், குடும்ப விழா கொண்டாட்டங்கள், மதுபான நுகர்வு, மருத்துவ செலவு, இந்த மாதிரியான காரணங்களுக்கு அவங்க வந்து எல்லையே இல்லாமல் கடன் வந்து அதிகமாக பெற ஆரம்பிப்பாங்க. எதுக்கெல்லாம் வந்து அவங்க கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேளாண்மை செய்கிறதுக்காக வாங்குவாங்க, வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் வேளாண்மையே இல்லை அப்படிங்கிற காலத்தில் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துக்கு தேவையான செலவு செய்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க. ஒன்று வேளாண்மை, அதாவது விவசாயம் செய்வதற்கும் கடன் வாங்குறாங்க, முதலீடு செய்கிறதுக்கு. விவசாயமே நடைபெறாத சூழ்நிலையில் குடும்பம் நடத்துறதுக்கும், சரியா, குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு கருவிகள், வேளாண் சார்ந்த கருவிகள் வாங்குவதற்கும் கடன் தேவைப்படும். குடும்ப விழாக்கள் நடக்கும் போது மற்ற குடும்பங்கள் மாதிரி தன்னுடைய குடும்பங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏழை விவசாயம் நினைப்பவங்க கடன் வாங்கியாவது குழந்தைகள், மனைவி, இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து துணிகள் எல்லாமே எடுத்து கொடுத்து குடும்ப விழா கொண்டாட்டங்கள் இதுக்காகவும், அதே போல் மதுபான நுகர்வு, மருத்துவ செலவு முதலான காரணங்களுக்காகவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், அப்படி வரம்பில்லாமல் வேளாண் கடன் வந்து பெற ஆரம்பிப்பாங்க. வருமானம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாது, சரியா, வட்டியையும் திருப்பி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கிராம மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NSSO அமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2002, 2003 ஒரு புள்ளி விவரம் எடுத்திருப்பாங்க. இதில் 30% ஏழை மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றனர். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு 30 பேர் மட்டும்தான் அரசுடைமை பெற்ற வங்கிகளில் போய் கடன் வாங்குறாங்க. அகில இந்திய கடன் முதலீட்டு ஆய்வின்படி 1991 வருஷம் பார்த்திங்கன்னா 66.3% இருந்த அமைப்பு கடன் 2002 எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 57.1% குறைஞ்சி போயிடுச்சு. இந்த குறைவு என்ன பண்ணுச்சுன்னா அமைப்பு சாரா கடன்களின் அதிகரிப்பை காட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வங்கிகளில் கடன் வாங்கக்கூடிய முறை சார்ந்த கடன் வாங்குற வீதம் வந்து 66.3% இருந்தது 1991. அதுவே 2002 பார்த்திங்கன்னா 10-11 வருஷத்தில் 57.1% குறைஞ்சி போயிருக்கு. கிட்டத்தட்ட 10% குறைஞ்சிருச்சு. இந்த 10% மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது, அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்குறது, அந்த மாதிரி முறை சாராத அமைப்பு சாராத கடன்களை வந்து அதிகமாக வாங்குறத காட்டுதுன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள், பாக்ஸில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார சாதி ரீதியான கணக்கீட்டின்படி 73% மக்கள் ஊரக பகுதிகளில் வாழ்கின்றனர். 2015 கணக்கெடுத்தபடி 73% மக்கள் ஊரக பகுதிகளில் வாழ்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாகவும் 11% மக்கள் பழங்குடியினராகவும் இருக்காங்க. ஸோ ஊரக பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2015 பார்க்கும்போது 73%, அதில் 18.5% தாழ்த்தப்பட்ட மக்களும் 11% பழங்குடியின மக்களும் இருக்காங்க. இது ஒரு சென்சஸ் தான், கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊரக கடன் சுமைகளுடைய இயல்புகள். ஊரக பகுதியில் வாங்கக்கூடிய கடன் சுமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் ஏறக்குறைய 4 ஊரக பகுதி இருக்குது அப்படின்னா 4ல் 3 ஊரக குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடனில் மூழ்கி தான் இருக்காங்க. சிறு உழவர்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும். விவசாய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களை காட்டிலும், பாருங்கள், விவசாயத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்ற தொழில் செய்பவர்களை காட்டிலும் எப்படி தான் இருப்பாங்கன்னா கடனாளியாக தான் இருப்பாங்க. பெரும்பாலான கடன்கள் குறுகிய கால கடன்கள், உற்பத்தி இயல்பற்றவை, அதிக வட்டி கடன் வாங்குபவர்கள் விழுக்காடு அதிகமாக உள்ளது. பெரும்பான்மையான கிராம மக்கள் தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களிடமிருந்தும் கடன் பெறுகின்றனர். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் எங்கே தான் போய் கடன் வாங்குவாங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் கிட்ட, அப்படி இல்லைனா கந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதிக வட்டிக்கு பணம் தராங்களோ அவங்கக்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. ஊரக கடன்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணங்கள் உழவர்களின் ஏழ்மை நிலை, வறுமையில் நுகர்விற்காகவும் வேளாண்மைக்கு தொழிலை மேற்கொள்வதற்காகவும் குடும்ப விழாவுக்காகவும் உழவர்கள் கடன் பெற தூண்டப்படுகிறார்கள். அதாவது ஒரு விவசாயி வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கான், ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வறுமையில் தான் இருக்கான், இருந்தாலுமே அவனுடைய தேவைகளுக்கு பணம் இல்லை, அப்போ கடன் வாங்கணும்.
வேளாண்மையில் தொழில் செய்யணும் அப்படின்னாலும் கடன் வாங்கணும், குடும்ப விழானாலும் ஒரு ஏழை உழவன் கண்டிப்பாக கடன் வாங்கணும். இந்த மாதிரி வந்து கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு ஏழ்மை நிலை கடன், கடனுக்கான அதிக வட்டி முதலிய உழவர்களை கடன் கொடுப்பவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கின்றன. அவங்க ஏழையாக இருக்கிறது ஒரு ரீசனு, அதே மாதிரி கடனுக்கான அதிகமான வட்டி கொடுக்க முடியாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் கொடுத்தவங்களுக்கு கீழே அவங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதா போயிடுது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது பருவமழை பொய்த்தல். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி பருவமழை பொய்த்து போவது உழவர்களுக்கு சாபமாகவே அமைகிறது. இயற்கை பொய்த்து போவதால் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விவசாயம் செஞ்சு அதில் வர பணத்தை கொடுத்துடலான்னு கடன் வாங்கும்போது அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாமையும் போயிடுது. வேளாண்மை எப்போது சிறக்கும், கடன்களை அடைக்கலாம் என அவர்களால் கணிக்கவே முடிவதில்லை. அதே போல் வழக்குகள், நிலங்கள் தொடர்பாக வந்து ஏதாவது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே அவங்க ஒரு ஏழையாக இருக்கும்போது அதுக்காக செலவிடுற அதிகமான கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி அதுக்காக செலவு பண்ணுவாங்க. அவர்களின் கல்வி அறிவின்மையாலும் அறியாமையாலும் வழக்குகள் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு அவர்களின் சேமிப்பு சொத்துக்களும் அழிக்கப்படுகின்றன. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாய்தா வாங்கி இந்த ஏழை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட அறகுறையாக இருக்கிற அந்த சொத்துக்களை கூட சேமித்து வச்சிருக்கிற பணங்களோட சேர்த்து அழிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. வட்டிக்கு கடன் தருவோர் அதிக வட்டி வீதம், அதாவது உள்ளூரில் வந்து போய் வட்டிக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வட்டிக்கு கடன் கொடுக்குவாங்க, அதிக வட்டியை வசூலிப்பாங்க. அசலோட வட்டியும் சேர்த்து அதிகரிச்சுட்டே போகிறதுனால உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடனிலே மூழ்கி போகிற நிலை ஏற்படுது. ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை ஒழுங்குபடுத்துதல், வட்டிக்கு யார் கடன் கொடுக்குறாங்களோ இத்தனை சதவீத வட்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒழுங்குபடுத்தலாம். ஊரக வங்கிகளை மேம்படுத்துதல், ஊரக பகுதிகளில் வங்கிகளை மேம்படுத்தி அதன் மூலமாக கடன் அளிக்கலாம். வட்டார ஊரக வங்கிகள் தொடங்குதல், அப்புறம் நுண்கடன்கள் வழங்குதல், அப்புறம் தன் உதவி குழுக்களை அமைத்தல், சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்துறதுக்கு தொடக்க கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவு வங்கிகளோடு சேர்த்து நில வங்கிகளை தொடங்குதல், பயிர்க்கடன் அதிகமாக வழங்குதல், முன்னோடி வங்கி திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் சிறிய அழகு முன்னேற்ற மறு நிதியளிப்பு முகவர் வங்கி. சரியா, சிறிய அழகு முன்னேற்ற மறு நிதியளிப்பு முகவர் வங்கின்னு எதை சொல்வோம் அப்படின்னா முத்ரா வங்கியை தான் சொல்வோம். துணை தொழில்களை உருவாக்குதல், வேளாண் சாராத தொழில்களை உருவாக்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அதிகமாக தருது. இருப்பினும் ஏழைகள் தன் உதவிக்குழுவினருக்கு வட்டி வீதங்கள், போக்குவரத்து செலவினங்கள் இது போன்றவற்றை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வசதி மிக்கவர்களுக்கு கிடைப்பதை காட்டிலும் அதிகமாக தான் இவங்களுக்கு கிடையாது. எடுத்துக்காட்டாக மகிழ்வுந்துக்கான கடனை விட கல்வி கடன் வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா, வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பிஸ் இருக்கும். இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோன்னா 1975 ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. சரியா பாருங்கள், ஆர்ஆர்பிஸ் இந்திய அரசாங்கம் 1975 ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய வங்கிகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஊரக வங்கிகளில் பணிபுரிந்தவர்களை வச்சு ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரைப்படி வட்டார ஊரக வங்கிகள் வந்து செயல்படுத்தப்பட்டன. சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் ஆகியோருக்கு சிறு நிறுவனங்களுக்கும் கடனும் பிற உதவிகளும் வழங்குவதன் மூலமாக ஊரக பொருளாதார மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் பரிந்துரைக்கப்பட்டன. மத்திய மாநில அரசுகளும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் உருவாகியவையே வட்டார ஊரக வங்கிகள் ஆகும். சரியா, மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே சேர்ந்து உருவாகணும் தான் இந்த வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே ஆர்ஆர்பியில் கடன் வழங்குகிறது. ஸோ யாருக்கு வந்து இந்த வட்டார ஊரக வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அளவில் நலிவடைந்தவர்களுக்கு. வங்கியின் வட்டி வீதமானது கூட்டுறவு சங்கங்களின் வட்டி வீதத்தை போல இருக்கும். வங்கியோடைய வட்டி வீதம் எப்படி இருக்கும், கூட்டுறவு சங்கங்களில் எப்படி வட்டி வீதம் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த குறுநிதி அப்படின்னா என்ன, மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னா குறுநிதி என்பது குறுங்கடன்களை குறிக்கும். சரியா, குறுகிய வகையிலான கடன்களை குறிக்கக்கூடியது தான் குறுநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி சேவையானது கடன்கள், சேமிப்புகள், தொழில் முனைவோருக்கான காப்பீட்டு வசதிகள், பாரம்பரிய மூலதன ஆதாரம் இல்லாத சிறு தொழில் முனைவோர் ஆகியோருக்கு வங்கி அல்லது முதலீட்டாளர் போல செயல்படுறது தான் சொல்கிறாங்க. சிறு தொழில் புரிவோருக்கு தேவையான நிதியை வழங்கி அவர்களை தொழில் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய வைப்பதே இதோடைய முக்கிய நோக்கம். சரியா, சிறு தொழில் புரிவோர் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு தேவையான பண வசதியை கொடுத்து அவங்கள தொழில் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய வச்சு அதன் மூலமாக லாபம் பெற வைப்பது இதோடைய நோக்கமாக இருக்குது. குறுநிதியானது குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இதில் சிறிய லாப நோக்கம் இல்லாத நிறுவனங்களிடமிருந்து பெரிய வங்கிகள் வரை அடங்கும். அரசு சாராத நிறுவனங்கள் இவ்வகை கடன் வழங்குவதில் முன்னோடியாக விளங்குகின்றன. ஸோ குறுநிதி வழங்குவதில் முன்னோடியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓஸ். சரியா, இந்த மாதிரியான கடன் வழங்குறதுல முன்னோடியாக இருக்காங்க. இந்தியாவில் இந்த குறுங்கடன் வழங்கும் முறைகள் கடந்த 20 ஆண்டுகளாக அதிக வளர்ச்சி அடைந்துள்ளன. இந்தியாவில் 2009 குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 150 இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது. அடுத்து பாருங்கள்,
இந்த இடத்துல சுய உதவிக்குழுக்கள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் சுய உதவிக்குழுக்கள். சுய உதவிக்குழுக்கள் பற்றி பார்க்கும்போது, சுய உதவிக்குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை, சரியா, சராசரியாக 14 பேர், அதாவது எல்லாத்துக்கும் 14 பேர் இருக்கிற மாதிரி இருக்கணும், 20 பெண்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம், சரியா. சுய உதவிக்குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி இருக்கக்கூடிய 20 பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பு. இவற்றின் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி மூலமாக, இந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுய உதவி மற்றும் பரஸ்பர உதவி மூலம் பொதுவான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயல்கின்றனர். சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்களின் சிறு சேமிப்பை அதிகரிக்க உதவுகின்றன, சரியா. இந்த இடத்துல கொஷின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் பற்றி ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் தவறான சென்டென்ஸ் எதுவும் கேட்டிருந்தாங்க. அதில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து பங்கு பெறுவாங்க, அந்த 20 உறுப்பினர்கள்னு சொல்லுவோம்ல, அதுவும் அந்த சராசரியான 14 உறுப்பினர்கள், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தோறும் சிறு தொகையாக ரூபாய் 10லிருந்து, சரியா, மினிமம் 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் வங்கியில் சேமிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதங்கள் சேமித்ததுக்கு பிறகு ஒரு சிறிய தொகை என்ன பண்ணுவாங்கன்னா குழுவில் தேவைப்படுற உறுப்பினர்களுக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க. இதோடைய செயல்பாடுகளை வைத்து சுய உதவி குழுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள், சரியா. 1992ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது, சரியா. இந்த சுய உதவி குழுக்கள் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1992ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் ஊரக ஏழை மக்களை இணைப்பதற்கும் அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கும் உள்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்ப வசதி, கடன் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2009-10ஆம் ஆண்டின் படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டன. ஸோ 6 மாதம் அவங்க சேவிங்ஸ் பண்ணி கடன் பெறலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது 2009-10ஆம் ஆண்டின் படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் இந்த கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டன. வங்கிகள் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 14,453 கோடி கடனாக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2010 மார்ச் முடிவில் பார்க்கும்போது 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கி கடனும் அரசாங்க மானியமும் வழங்கி வருவாய் ஆதாரங்களை பெருக்கி பயனாளிகளை ஏழ்மை கோட்டிற்கு மேலே முன்னேற்றமடைய செய்வது. நபார்டு வங்கியின் கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளன. ஸோ நபார்டு வங்கி வந்து ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க, அந்த கணக்குப்படி கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அதில் 33 மில்லியன் உறுப்பினர்கள் வந்து வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழாக வங்கி கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுய உதவி குழுக்கள் பார்த்திங்கன்னா வங்கி இணைப்பு திட்டம் தொடக்கம் முதலே சில மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. நபார்டோடைய சுய உதவி குழு வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். ஸோ நபார்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சுய உதவி குழு வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழே உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்தியிருந்தாங்கன்னா அந்த பதிவு பேஸ் பண்ணி தான் சுய உதவி குழுக்கள் வந்து வங்கிகளில் கடன் பெற முடியும். 2005-6ஆம் ஆண்டில் தென் மாநிலங்களான ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகியவை வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன. இம்மாநிலங்கள் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றிருக்காங்க, சரியா. 60% சுய உதவி குழுக்களுக்கு வங்கி இணைப்பு கடன் வசதி பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சுய உதவி குழுக்களின் முக்கியமான இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் பொதுவாக ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள். குழுவினரிடையே உள்ள புரிந்துணர்வின் அடிப்படையில் உறுப்பினர்களை சுயமாக தேர்ந்தெடுக்கின்றனர். ஸோ இந்த சுய உதவி குழுக்களில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எந்த மாதிரியான பொருளாதார நிலையில் இருப்பாங்கன்னா ஒரே மாதிரியான பொருளாதார நிலை. அது மட்டும் இல்லாமல் குழுவினரிடையே உள்ள புரிந்துணர்வு அடிப்படையில் உறுப்பினர்களை சுயமாய் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. பெரும்பாலான சுய உதவி குழுக்களில் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க, சரியா. ஒரு சுய உதவி குழு அப்படின்னாவே மினிமம் 10லிருந்து 20 பெண் உறுப்பினர்கள் அதில் இருப்பாங்க. அதே போல் சுய உதவி குழுக்கள் தமக்கென்று வடிவமைக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கும், விதிமுறைகள் இருக்கும், அதை பின்பற்றுவாங்க. தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துவாங்க, முறையாக பதிவேடுகள் பராமரிப்பாங்க, சரியா. தொடர் கூட்டங்கள் மற்றும் முறையான பதிவேடுகள் பராமரிப்பு பணிகள் எல்லாமே இருக்கும், சரியா. அடுத்தது மட்டும் பார்த்திங்கன்னா சேமிப்பு மற்றும் கடன் வழங்குதல், இது எல்லாமே வந்து ஒரு ஒழுங்குமுறையில் கடைபிடிக்கப்படும். சேமித்தல், கடன் வழங்குதல் எல்லாமே. சுய உதவிக்குழுக்கள் முழு பங்கேற்புடன் அனைவரும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுடன் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்கின்றனர். ஸோ இந்த பாயிண்ட் கேட்டிருந்தாங்க, சுய உதவிக்குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்கின்றன அப்படின்னு கொடுத்துட்டு சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சுய உதவிக்குழுக்கள் முழு பங்கேற்புடன் அனைவரும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுடன் தங்களை தாங்களே நிர்வகித்தும் கொள்கின்றனர்.
சிறிய அளவு முன்னேற்றமும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கியும். முத்ரா அப்படிங்கிற பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். முத்ரா அப்படிங்கிறது பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம். சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குகிறது. இந்த முத்ரா வங்கி யாருக்கெல்லாம் கடன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, எம்எஸ்எம்இஸ், அதுக்கும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் அதுக்கும் நடுத்தர நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கடன் வழங்குறாங்க. அடுத்தது ஏப்ரல் 8, 2015 தான் இந்த முத்ரா வங்கி தொடங்கப்பட்டது. முத்ரா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 8 தொடங்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, இந்த முத்ரா வங்கியை பொறுத்த வரைக்கும் குறு அலகுகள் வளர்ச்சி மற்றும் மறுநிதியாக்க நிறுவனம் குறுநிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும் மறுநிதியாக்கம் செய்யவும் ஏற்படுத்தப்பட்டன. குறு நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தவும் நிதியாக்கம் செய்யவும் ஏற்படுத்தப்பட்ட வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா முத்ரா வங்கியை சொல்லணும். இந்த முத்ரா வங்கி உருவாக்கப்பட்டதற்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுங்கடன் வாங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்துதல், குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல், குறுங்கடன் வாங்குறவங்களையும் குறுங்கடன் கொடுக்குறவங்களையும் வாங்குறவங்களையும் சரியா ஒழுங்குபடுத்துறது, அதே போல் குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துவது, சிறு தொழில் புரிபவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடன் வழங்கும் சிறுநிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி வசதியும் கடன் வசதியும் ஏற்படுத்தி தருதல். அதாவது இந்த சிறு தொழில் புரிகிறாங்களே அவங்களுக்கு, சில்லறை வியாபாரம் செய்கிறாங்களே இவங்களுக்கு, சுய உதவி குழுக்கள் வச்சுருக்காங்களே இவங்களுக்கெல்லாம், அது மட்டும் இல்லாமல் தனிநபர்கள் இவங்களுக்கும் கடன் வழங்கக்கூடிய ஒரு வங்கி இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு நிதி நிறுவனங்கள். இந்த நிதி நிறுவனங்களுக்கு நிதி வசதியை ஏற்படுத்தி கடன் வசதி கொடுக்கறதுக்காகவும், அடுத்தது அனைத்து சிறுநிதி வழங்கும் நிறுவனங்களையும் பதிவு செய்தல், அவற்றின் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்தல், முறையான ஒப்புதல் வழங்குதல். இந்த சிறுநிதி நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களை பதிவு செய்கிற வேலை, அதே போல் அந்த நிறுவனங்களோட செயல்பாடுகளை தரம் பிரித்து நிர்ணயம் செய்கிற வேலை, முறையான ஒப்புதல் வழங்கக்கூடிய வேலை, இது எல்லாமே செய்கிறது எந்த வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்ரா வங்கி. அடுத்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஊரக உடல்நலம் ஊட்டச்சத்து. சரியா, ஊரக நலம் ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் சார்ந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த இடத்துல முத்ரா வங்கியை பற்றி இன்னும் 2 பாயிண்ட் பார்த்துருங்க. சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்கான கடன் உத்தரவாத திட்டம் ஆரம்பித்தல். சிறு தொழில்கள் செய்கிறாங்க இல்லையா, அதை மேற்கொள்கிறதுக்கு வழங்கக்கூடிய கடன்கள் இருக்குல்ல, அதுக்கான உத்தரவாதம் வழங்குறதுக்கு கடன் உத்தரவாத திட்டம் கொண்டு வந்து முத்ரா தொடங்கப்பட்டதுக்கு நோக்கம். கடன் வழங்குதல், கடன் பெறுதல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகியவற்றுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகளை அறிமுகப்படுத்துதல். அதாவது ஒரு கடன் வழங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடுதல் ஆகியவற்றுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகளை அறிமுகப்படுத்துறதும் முத்ரா வங்கி தொடங்கிறதுக்கான ஒரு நோக்கம்தான். அடுத்தது பார்க்குறது தான் ஊரக நலம், அதாவது ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் பற்றி பார்ப்போம். சிறந்த வாழ்வினை வாழ்வதற்கு உடல்நலம் மிக முக்கியம். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான ஏழை மக்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் உடல்நலத்திற்காகவும் நம்பிக்கையற்று போராடி தோற்று வருகின்றனர். சரியா, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏழைகள் உடல்நலத்துக்கு போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்திய ஊரக பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு தொற்று நோய்களாக இருக்கக்கூடிய பெரியம்மை, காலரா, மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, சிக்கன்குனியா முதலான நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். ஊரக பகுதி மக்கள் எதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? பெரியம்மை, காலரா, மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, சிக்கன்குனியா முதலான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதிய மருத்துவ வசதி இல்லாததுனாலையும் அறியாமை, ஏழ்மை இந்த மாதிரியான காரணங்களாலும் தான் இவங்க இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ வசதியின்மை, அறியாமை மற்றும் ஏழ்மை, இதுதான் இதுக்கு காரணமாக இருக்குது. தங்கள் மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்குவதும், அதாவது தங்களுடைய மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குதல், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதலும், மக்களின் உடல்நலத்தை பேணுதலுமே ஒரு அரசுடைய முக்கியமான கடமையாக இருக்கணும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு தெளிவாக வலியுறுத்திருக்கு. இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இவற்றில் பார்த்திங்கன்னா இணை உணவு வழங்கும் திட்டங்களான மதிய உணவு திட்டம், சரியா, மதிய உணவு திட்டம், செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி ஆகியன வாயிலாக ஊட்டச்சத்து, கல்வி, உணவில் அயோடின் உப்பை சேர்ப்பதை வலியுறுத்துதல் முதலான முக்கியமான அம்சங்கள் இதில் இருக்குது. இந்தியாவை விட இலங்கை உடல் நலத்தரத்தில் முன்னேற்றம் அடைந்தது. இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்தியாவை விட இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடல்நலத்தரத்தில் முன்னேற்றத்தோடு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் கேரள மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக உள்ளது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட எதுதான் முன்னணியில் இருக்க உடல் நலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். அடுத்தது பாருங்கள், தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரியா, தேசிய ஊரக நல அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2005 ஆரம்பிக்கப்பட்டது. நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி தருவது இதோடைய நோக்கம். சரியா, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
நலிவடைந்த ஊரக மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு குறைவான விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ மற்றும் உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி தருவது, உடல் நலத்தை தீர்மானிக்கும் காரணிகளான குடிநீர், உடல்நலம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக பாலின சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்படும் சமூக நீதி பரவலாக்கப்பட நல விநியோக முறையை ஏற்படுத்துவது இந்த அமைப்பின் மிக முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் சுகாதார வசதி, முறைப்படி கழிவுகளை அப்புறப்படுத்தும் வசதி வகைகள் ஆகியவற்றையும் ஏற்படுத்தி தருவது, குறைந்த செலவு தொழில்நுட்பத்தில் வீடு கட்டுவது, போதுமான வீட்டு கடன் வசதியை ஏற்படுத்தி தருவது, ஊரக பகுதியில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வீட்டு மனைகளை அளிப்பது ஆகிய வழிமுறைகளின் மூலமாக வீட்டு மனை பெறுவதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கலாம். இந்த ஊரக உள்கட்டமைப்பு வசதிகளை பாருங்கள். ஊரக வீட்டு வசதி, வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. சிறந்த வீட்டு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக சிறந்த வீட்டு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக உழைப்பின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இப்பொழுது அனைவருமே தனி குடும்பமாக வாழ முனைவதால் வீட்டுமனை வீடுகள் பெறுவதில் சிக்கல்கள் அதிகரிக்கின்றன. வீடுகளை ஏற்படுத்தி தருவது என்பது வீட்டினை வழங்குவது மட்டுமின்றி முறையான குடிநீர் வசதி அதோடு சேர்த்து நல்ல சுகாதார வசதி, முறைப்படி கழிவுகள் அப்புறப்படுத்தும் வழிவகைகள் ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவது, குறைந்த செலவு தொழில்நுட்பத்தில் வீடு கட்டுவது, அதாவது குறைவான செலவில் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி வீடு கட்டுவது, போதுமான வீட்டு கடன் வசதியை ஏற்படுத்தி தருவது, ஊரக பகுதியில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வீட்டு மனையை அளிப்பது ஆகிய வழிமுறைகளின் மூலமாக வீட்டு மனை பெறுவதில் உள்ள சிக்கலை தீர்க்கலாம். அதே போல் NSSO புள்ளி விவரப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 விழுக்காடு குடும்பங்கள் ஒரு அறையே வீடாய் கொண்டும் மற்றொரு 36 விழுக்காடு குடும்பங்கள் 2 அறை வீடுகளும் இருக்கின்றன. ஸோ NSSO எடுத்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா 38% மக்கள் ஒரே ஒரு ரூம் வச்சுட்டு வீடோடு இருப்பாங்க. அதில் 36%, அடுத்து 36% மக்கள் 2 அறைகளோடு இருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஊரக அங்காடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கவோ விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு தான் ஊரக அங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. நகர்ப்புறங்களிலும் இதர பகுதிகளிலும் உற்பத்தி செய்யப்பட்ட இதர பொருட்கள் ஆகியவற்றை வாங்கவும் ஊரக அங்காடிகள் பயன்படுகின்றன. ஸோ ஊரக பகுதிகளில் தயாரித்த பொருட்கள் மட்டும்தான் அங்கே வாங்க விற்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் மற்றும் வேறு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கூட இந்த அங்காடிகள் மூலமாக வாங்கிக்கலாம். விவசாயிகளுக்கு பேரம் பேசும் ஆற்றல் குறைவு, இடைத்தரகர்கள், அங்காடி அமைப்பில் காணப்படும் குறைபாடுகள், சேமிப்பு கிடங்கு வசதிகள் பற்றாக்குறை, போக்குவரத்து வசதிகள் குறைவு, பண்டங்களை தரம் பிரித்தலின்மை, வேளாண்மை சார்ந்த தகவல் பற்றாக்குறை, மோசமான அங்காடி அமைப்பு முறைகள் முதலியன ஊரக அங்காடிகளில் காணப்படும் குறைபாடுகள். ஸோ ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பேரம் பேசும் ஆற்றல் கம்மியாக இருக்கும், இடைத்தரகர்கள், அங்காடி அமைப்பில் காணப்படக்கூடிய குறைபாடுகள், சேமிப்பு கிடங்கு வசதிகள் பற்றாக்குறை, போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கிறது, பண்டங்களை தரம் பிரித்தல் இன்மை, அது சரியா, வேளாண்மை சார்ந்த தகவல்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, மோசமான அங்காடி அமைப்பு முறைகள் முதலியன ஊரக அங்காடிகளில் காணக்கூடிய குறைபாடுகள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்தியாவின் ஊரக சாலை பகுதி சரியா 26.50 லட்சம் கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊரக சாலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ கிலோமீட்டர்? 26.50 லட்சம் கிலோமீட்டர். இதில் பார்த்திங்கன்னா 13.5% பகுதிகளில் மட்டும்தான் சாலைகள் போடப்பட்டிருக்கு. இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகளில் ஒன்றாகும். 1950 1951ஆம் ஆண்டில் 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகளின் நீளம். ஸோ 1950-51 கணக்கெடுப்பின்படி எத்தனை லட்சம் கிலோமீட்டர் சாலை இருந்தது? 4 லட்சம் கிலோமீட்டர் சாலையாக இருந்தது. இந்திய சாலைகளின் நீளம் இப்போ எவ்வளோ இருக்குது? 2018னா 34 லட்சம் கிலோமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக சாலைகள் பாருங்கள். போக்குவரத்து முறைகளில் சாலை போக்குவரத்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஊரக பொருளாதாரத்தில் ஊரக சாலைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஊரக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக சாலைகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஊரக பகுதிகளில் நன்கு அமைக்கப்பட்ட சாலைகள் தொலைதூர கிராமங்களை பிற நகர்ப்புற மையங்களோடு இணைப்பதற்கும் வேளாண் இடுபொருள்களின் போக்குவரத்து செலவை குறைப்பதற்கும் ஊரக உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் உதவுகின்றன. இந்த சாலைகள் எதுக்காக பயன்படுதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை கொண்டு வந்து நகர்ப்புற மையப்பகுதிகளோடு இணைக்கலாம். வேளாண் இடுபொருட்கள், அதாவது வேளாண்மையில் இடுபொருட்களின் போக்குவரத்து செலவை குறைக்கலாம். ஊரக உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் சந்தைப்படுத்துறதுக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக உழவர்களின் உற்பத்தியை நகர்ப்புற அங்காடிகளில் சந்தைப்படுத்துவதற்கும் தொலைதூர அங்காடிகளுக்கு செல்வதற்கும் பிற பணிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் உதவுகிறது. இந்த போக்குவரத்து சாலை போக்குவரத்து எதுக்கு பயன்படுதுன்னா ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உழவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய உற்பத்தியை கொண்டு போய் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் என்ன பண்ணலாம்? சந்தைப்படுத்தலாம். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் அதுதான் அங்காடின்னு சொல்கிறாங்க, அதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். பிற பணிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக மின்மயமாக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஊரக மின்மயமாக்குதல் என்பது ஊரக பகுதிகளுக்கு மின் வசதியை ஏற்படுத்தி தருவது. மின் வசதியை ஏற்படுத்தி தருவது தான் ஊரக மின்மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள்,
ஊரக மின்மயமாக்கலின் முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் செயல்பாடுகளுக்கு மின் வசதியை அளிப்பதன் மூலமாக வேளாண் உற்பத்தி திறனை பெருக்குவது. சரியா, வேளாண்மை செய்வதற்கான மின் வசதியை அளிப்பதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது, பயிரிடும் நிலப்பரப்பை அதிகரிப்பது, ஊரக தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, ஊரக பகுதிகளுக்கு மின் வசதியை ஏற்படுத்துவது, இது எல்லாமே கிடைக்கும். வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்த இந்தியாவில் பல மாநிலங்களில் மின் வசதி இலவசமாக கொடுத்துருக்காங்க. மற்றும் ஊரக பகுதிகளில் மின் கட்டண வீதமும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 2017ஆம் ஆண்டு மார்ச் முடிவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 99.25 விழுக்காடு கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பு பெற்றுடுச்சு. 31/3/2017 அதாவது மார்ச் 31, 2017 படி கீழ்கண்ட 20 மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்கள் முழுமையாகவே அதாவது 100 விழுக்காடு சரியா மின் வசதி பெற்றிருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், டாமன் மற்றும் டையூ, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கேரளா, லட்சத்தீவு, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் திரிபுரா ஆகியவை எல்லாமே வரும். இந்தியாவின் ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கிகளை பாதிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா, மின்மயமாக்கலை பொறுத்த வரைக்கும் பாதிக்கக்கூடிய காரணிகள் நிதி பற்றாக்குறை. சரியா, எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்குவதற்கு அதனை விநியோகிப்பதற்கும் அதிக செலவு ஏற்படுறதுனால இந்த நிதி ஒதுக்கீடு கம்மியாக கொடுக்குறாங்க, அது ஒரு பற்றாக்குறை. மாநிலங்கள் இடையே உள்ள சிக்கல்கள். சரியா, மின் திட்டங்களை நிர்வகிப்பதில் மாநிலங்களுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா சிக்கல்கள் நிலவரதுனால மின்சார விநியோகம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீரற்ற நிலப்பரப்பு, கிராமப்புற பகுதிகளில் சமமற்று இருக்கும், குண்டும் மலைகளும் குழிகளுமாக இருக்கும், முறையான மின் இணைப்பு கொடுக்கறது கடினமாக இருக்கும், புதிதாக மின் இணைப்பு கம்பிகள் அமைப்பதற்கு கடினமானவும் அதிக செலவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பாருங்க, மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு. சரியா, இந்த ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குறாங்க இல்லையா, அந்த அனுப்பும்போது இழப்பு கிட்டத்தட்ட 25%. இது முக்கியமான கொஷினாக கேட்கலாம். எத்தனை சதவீதம் இழப்பு ஏற்படுகிறது ஊரக பகுதிகளுக்கு மின்சாரம் அனுப்புதுன்னு? 25% இழப்பு ஏற்படுகிறது. அதே போல் மின் திருட்டு. வசதி படைத்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முறையற்ற வழிகளில் மின்சாரத்தை அவங்களுக்கே பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு வேறு பயன்பாட்டுக்கு மாற்றி விட்டுக்கிறது ஊரக பகுதிகளில் மின்மயமாக்குதலுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக முன்னேற்றத்திற்கான தேவைகள். சரியா, ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸ்லேட்டர் கிராமம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். சரியா, இதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த ஸ்லேட்டர் கிராமம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் பாருங்கள், இந்த இடத்துல பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். சரியா, வேளாண்மையிலும் வேளாண்மை சாராத துறைகளிலும் ஊரக உண்மை வருமானம் உருவாக்கும் முயற்சிகள் தேவை. சரியா, வேளாண்மையிலும் சரி வேளாண்மை சாராத துறையாக இருந்தாலும் ஊரக அளவில் உண்மை வருமானம் உருவாக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமாக செய்யப்படணும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருமானத்தை உண்டாக்கணும். ஊரக தொழில்மயமாக்குதல், உடல் நல மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி வசதி, வீட்டு வசதி மற்றும் பல்வேறு மக்கள் நல பணிகளை மேற்கொள்வதற்கு முயற்சிகள் தேவை. அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக தேவை திட்டங்களை மேம்படுத்துவதற்கு முதலீடுகளை அதிகரிக்க செய்தல் வேண்டும். அடிப்படையான உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துவதற்கும் சமூக தேவை திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை அதிகரிக்க செய்தல். தற்போதுள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்களை தீட்டுவதுடன் அவற்றின் மூலமாக நிலையான வளர்ச்சியை பெறுவதற்கும் வழிவகுக்க வேண்டும். அடுத்தது, வளர்ச்சி திட்டங்களை வகுக்கும்போது ஊரக பகுதி மக்களின் சிக்கல்களை பற்றி அறிந்த நபர்களையோ அல்லது தலைவர்களையோ தொலைநோக்கு பார்வை உள்ள சிந்தனையாளர்களையோ கலந்தாலோசித்து தான் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போது இது எல்லாமே தொகுத்து பார்க்கும்போது பல்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் ஊரக பொருளாதாரத்தை திடப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உடல்நலம், செய்தி, தொழில்நுட்பம், கட்டமைப்பு, கல்வி, சிறுவணிகம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வருங்காலத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகைகளில் நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்த நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு சரியா, ஊரக பகுதிகளில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அளவுக்கு வசதி ஏற்படுத்தி தருவதற்கு கொண்டு வரப்பட்டது பியூரா, அதாவது ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ், அதுதான் பியூரான்னு சொல்லுவோம். முக்கியத்துவம் கொடுக்கணும். இதன் மூலமாக இந்திய கிராமங்களை ஒளிரச் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எதன் மூலம் இந்திய கிராமங்களை ஒளிரச் செய்ய முடியும்? பியூரா மாடலை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தும் போது, அதாவது நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தருது ஊரக பகுதிகளில். இதுதான் பியூரா, ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒரு 20 கேள்வி கொடுத்துருப்பாங்க.
எது ஊரக பகுதியின் அடிப்படையாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம். 2வது கேள்வி பாருங்கள், எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு அப்படின்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. சரியா? அடுத்தது பாருங்கள், ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மையை சார்ந்திருப்பது. அடுத்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை விழுக்காடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60%. அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி, தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறைமுக வேலையின்மை. 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பிடுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை. ஊரக பகுதி, ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலுக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய அளவு நில உடைமை. அடுத்த கேள்வியை பாருங்கள், ஊரக பகுதிகளில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 அல்லது அதற்கு மேலே. சரியா? ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுகன்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை சாராத வேலையின்மை. ஊரக ஏழ்மைக்கு காரணம் வேளாண்மை சாரா வேலையின்மை. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதலாம் அப்படின்னா பருவகால வேலைவாய்ப்பு. ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா பால் தயாரிக்கும் தொழிற்சாலை. சரியா? பாய் தயாரிக்கும் தொழிற்சாலை. இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 பங்கு. சரியா? 4 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? கடனாளிகளாக இருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாய் கருதப்படுவது ஏழ்மை. எந்த ஆண்டு வட்டார அரசு வங்கியானது பயன்பாட்டிற்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1975. முத்ரா வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுகன்னு கேட்டாங்கன்னா 2015. தேசிய ஊரக சுகாதார பணி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும், அதாவது ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி. லாஸ்ட் கேள்வி பாருங்கள், இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாகவே இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கின்றான். இந்த சொற்றொடரைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் மாஸ்கம் டார்லிங் அப்படிங்கிறவங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.